Okay, let's get into the word for the day. நாம் இன்றைய நாளுக்கான வசனத்துக்கு நேராக நம்முடைய So we've been studying the gospel. நாம் தொடர்ச்சியாக இந்த சுவிசேஷத்தை தியானித்துக் As I கொண்டிருக்கிறோம். said in the during the communion, it is a fivefold gospel. நான் ஏற்கனவே திருவிருந்து நேரத்துல சொன்ன மாதிரி இது 5 சாராம்சம் கொண்ட சுவிசேஷம். And now we are dealing with the sinless life of Jesus Christ. அதுல குறிப்பாக இயேசு கிறிஸ்துவின் பாவமில்லாத வாழ்க்கையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். Because Peter was saying in 1 Peter chapter 2:21, keep Jesus Christ as an example for your lives. ஏனென்றால் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே பேதுரு எழுதும்போது இயேசுவை உங்கள் வாழ்க்கையின் முன்மாதிரியாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று எழுதியிருந்தார். So let's look at Jesus. ஆகவே நாம் இயேசுவை பார்த்து The book of gospel, all the gospels, எல்லா சுவிசேஷங்களிலும் அவரை அறிந்து and learn things அவரை நாம் அறிய வேண்டும். and reflect. அதை நாம் Jesus பிரதிபலிக்க இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும். So we have studied how did he pray? இயேசு எப்படி ஜெபித்தார் நம்ம தியானித்தோம். How did he live a blameless life? ஒரு குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை எப்படி வாழ்ந்தார்னு பார்த்தோம். How did he give? எப்படி கொடுத்தார்னு பார்த்தோம். And now we are dealing how did he overcome the temptation? அதை தொடர்ந்து இப்பொழுது இயேசு எப்படி சோதனைகளை மேற்கொண்டார் என்பதை தியானிக்கிறோம். So while we are dealing that, Jesus was keep on talking based on the word, the written word of God. இதை நாம் தொடர்ச்சியாக தியானிக்கும் போது இயேசு எப்பொழுதெல்லாம் சோதனைகளை சந்தித்தாரோ அப்பொழுதெல்லாம் அவர் திரும்ப திரும்ப தேவனுடைய வார்த்தையே பேசினார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். And he himself said, out of the abundance of God's heart the mouth will speak. அவர் சொல்லும்போது இப்படி இயேசுவானவர் சொன்னார், இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். So obviously his heart and mind is filled with the written word of God. அப்படின்னா நம்ம ஒண்ணு தெளிவா புரிந்து கொள்ளலாம், அவருடைய இருதயமும் அவருடைய மனமும் தேவனுடைய வார்த்தையினாலே நிரம்பி இருந்தது. So basically he is keep on thinking about the word and according to the word. அவர் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை குறித்தும் தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் தன்னுடைய வாழ்க்கையை குறித்துமே அவர் சிந்தித்தார். So what should we do now? அப்ப நான் என்ன செய்யணும்? We need to think like Jesus. நானும் இயேசுவை போல சிந்திக்க வேண்டும். And that is the man, he said, okay, follow me as I follow Jesus. நமக்கு தெரிந்த ஒரு மனிதர் இப்படியாக சொன்னார், என்னை பின்பற்றுங்கள் ஐயா, நான் எப்படி இயேசுவை பின்பற்றனோ அதே போல என்னை பின்பற்றுங்கள். So we just went and asked that man, his name is Saint Paul. அப்படி சொன்ன அந்த மனிதருடைய பெயர் பவுல் அடிகளார். அவரிடம் சென்று நாம் ஒரு கேள்வியை கேட்டோம். And he said, okay, no, you can think 8 different things as I have mentioned in Philippians chapter 4 verse 8. இதை எப்படி நாம் பின்பற்றுவதுன்னு கேட்டபோது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல 8 காரியங்களை நான் எழுதி கொடுத்திருக்கிறேன், இவைகளையே சிந்தியுங்கள் என்று அதை நாம் சிந்திக்க வேண்டும். But when you look at those 8 different things, it is very hard for any Christian or any human being to keep on thinking according to that. அந்த 8 காரியங்களையே சிந்திக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்கும் போது ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் இது மிகவும் கடினமான ஒரு பாதையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டோம். So again, Mr. Paul, what should I do? I wanted to think, but I couldn't think. What should I do now? அப்படி என்றால் பவுல் அடிகளாரே, இப்படிதான் நான் சிந்திக்க விரும்புறேன், ஆனா என்னால சிந்திக்க முடியலையே, நான் என்ன செய்ய வேண்டும்? Oh, Pushparaj, raise up your standard. ஐயா, நீங்கள் உங்களுடைய தரத்தை உயர்த்துங்கள். Be a mature Christian. ஒரு முதிர்ச்சி அடைந்த தேறின கிறிஸ்தவராக மாறுங்கள். Where should I learn? எங்க இருந்து நான் கற்றுக்கொள்வது? How can I change or increase my maturity? என்னுடைய தரத்தை, என்னுடைய முதிர்ச்சியை நான் எப்படி உயர்த்துவது? He said, okay, Pushparaj, read few verses above. ஐயா, கொஞ்சம் மேல இருக்கிற கொஞ்சம் வசனங்களை வாசிச்சு பாருங்களேன். Look at Philippians 4 verse 2. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். So just a minute, have oneness. ஒரு மனம் நமக்கு வேண்டும். And look at the 4th verse. 4வது வசனத்தை பாருங்கள். Have a joyful attitude. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும். And look at the 5th verse. 5ஆம் வசனத்தை பாருங்கள். Have a moderation thought process. எப்பொழுதும் ஒரு சாந்த குணத்தோடு நாம் இருக்க வேண்டும். And look at the 5th verse. அதே 5ஆம் வசனத்தை மறுபடியும் பாருங்கள். Always have the mentality that the God is near. எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை உங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். Of course he is going to come, but more than that, he is so real. Wherever I am, he is also there. ஆம், அவர் நிச்சயமாகவே ஒரு நாள் நியாயாதிபதி வரப்போகிறார் என்பது உண்மைதான். ஆனால் அதிலும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், நான் எங்கு இருக்கிறேனோ அந்த இடத்துல அவர் என் பட்சத்தில் இருக்கிறார். Is he here? அவர் இங்க இருக்கிறாரா? சூப்பர். இப்போ சொல்லுவீங்க, கண்ணீரோடு இருக்கும்போது சொல்லுவீங்களான்னு பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கும்போது சொல்லுங்களேன், more than you.
Maybe you can turn to your neighbor and say, உங்களை பார்க்கிலும் he is real. அவர் இன்னும் நிதர்சன உண்மையாக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. உடனே வெளியில போய் இயேசுவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிடாதீங்க ப்ளீஸ். that is not right. yeah we see Jesus அப்படின்றாதீங்க. okay, so then the important thing is, okay, this the next one is he said, okay, do not worry but always have a thankful attitude. அதற்கு அடுத்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது எப்பொழுதும் நாம் கவலைப்படாமல் இருக்க வேண்டும், அதற்கு பதிலாக நாம் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா பால், நான் எதை வேணாலும் என்னால செய்ய முடியும், கவலைப்படாம மட்டும் என்னால இருக்க முடியாது சார். Mr. Paul, I can do all the things that you have listed here, but how can I be without worry? Because we thought it is a privilege to be worried always. ஏன்னா நம்மளும் பொதுவா எப்படி நினைக்கிறோம், சோகமா துக்கத்தோட இருக்கிறத ஒரு பாக்கியமா கூட சில நேரம் கருதுறோம். That is why all the Christian preachers, every time you switch on the TV or every time ஐயோ டிவின்னு சொல்லிட்டேனே, every time you look at online, whatever it is, they preach, do not worry. ஆகவே தான் ஒவ்வொரு பிரசங்கிமாரும் ஒவ்வொரு கிறிஸ்தவ பிரசங்கிமாரும் எப்பொழுதெல்லாம் நீங்க தொலைக்காட்சிகளிலோ இல்ல இன்டர்நெட்ல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்கிற ஒரே பிரசங்கம், எப்பொழுதும் கவலைப்படாதிருங்கள். Do not worry. கவலைப்படாதீங்க ஐயா. Okay sir, I know I should not worry, but I couldn't do that. What should I do? ஐயா எனக்கு நீங்க சொல்றது புரியுது, ஆனா நான் என்ன செய்ய வேண்டும் அப்படி இருப்பதற்கு? You said do not worry, but you never said what should I do. ஐயா கவலைப்படாதிருங்கள் என்று சொன்னீர்களே, நான் என்ன செய்ய வேண்டும் கவலைப்படாதிருங்கள் என்பதற்கு சொன்னீங்களா? So that's what we dealt one particular illustration from the Old Testament. ஆகவே தான் பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு உதாரணமாக எடுத்து கற்றுக்கொண்டோம். The Israel people, they came out of Egypt and they were in the wilderness, and the huge problem is their food, and they're worrying for the food. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வெளிவந்து வனாந்திர பிரயாணம் செல்லும்போது அவர்களுக்கு காணப்பட்ட மிகப்பெரிய பிரச்சனைனா அது சாப்பாட்டு பிரச்சனை தான். And God resolved that problem. தேவன் அந்த உணவு பற்றாக்குறையும் தீர்த்தார். And we have learned so many lessons when it comes to do not worry based on that one illustration that God has taught to us. அந்த ஒரு வேத பகுதியிலிருந்து நாம் அநேக சத்தியங்களை எப்படி நாம் கவலைப்படாமல் வாழ வேண்டும் என்பதற்காக கற்றுக்கொண்டோம். Oh, depend on him. தேவனை சார்ந்திருக்க வேண்டும். He is so merciful, will not send you fire but will you send the bread. அவர் இரக்க குணமுள்ளவராய் இருப்பதினாலே அக்கினி அனுப்பாமல் அப்பத்தை வருஷிக்க பண்ணினார். And you don't belong to this world. Your world is heaven. Heaven will take care of every need of you. நாம் இந்த உலகத்துடையவர்கள் அல்ல, நாம் இங்கே தற்காலிகமாக இருக்கிறோம். நாம் பரத்துக்குரியவர்கள், பரத்திலிருந்து நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். Of course the provision is made by God which also required your action and responsibility. அந்த அனுகூலங்களை தேவன் அருளினார், தேவனாலே அது அருளப்பட்டது. ஆயினும் அதற்குள்ளாக நமக்கும் ஒரு கடமை இருக்கிறது. And whenever you get a blessings, make sure that it's a test whether you look for God, the one who has given the blessing, or you much focused on the blessing that you have received. நாம் எந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்தாலும் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம், இந்த ஆசீர்வாதமும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சோதனை, ஒரு பரீட்சை. இந்த ஆசீர்வாதத்தை நான் பிடிச்சுக்கிறேனா இல்ல ஆசீர்வாதம் தந்த தேவனை பிடிச்சுக்கிறேனா? And all the provision, the purpose of the provision that God has given is to proclaim his glory. தேவன் அருளிய அனைத்து அனுகூலங்களும், தேவன் அருளிய அனைத்து கிருபைகளுடைய ஒரே நோக்கம் என்னவென்றால் அவருடைய நாமம் மகிமைக்காகவே. You need to show glory by enjoying all that. அவர் கொடுத்த கிருபைகளை அனுபவிப்பதின் மூலமாக அவருடைய மகிமையை நம் உலகிற்கு காட்டுகிறோம். So when God gives you, தேவன் ஒரு விஷயத்தை அருளும்போது, God has given to give it all. தேவன் அதை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கவே அருளுகிறார். So learn to share. ஆகவே பகிர்ந்தளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். And can I store more? அப்போ நான் அதிகம் சேமிச்சு வைக்கலாமா? Understand, no, first you need to obey God. முதலாவதாக கற்றுக்கொண்ட விஷயம் என்னவென்றால் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். And understand the law of fairness. சமநிலை பிரமாணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். Look at all the people. எல்லா ஜனங்களையும் பார்க்கும்போது consider all their needs. எல்லாருடைய தேவைகளையும் மனதிலே கொண்டு, don't accumulate as you can and put it on a can and sit on top of the can. எல்லாவற்றையும் சேகரித்து எல்லாத்தையும் ஒரு மூட்டையா கட்டி அந்த மூட்டைக்கு மேல நாம உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. No, God gives to give. தேவன் எதற்காக என்னை ஆசீர்வதித்து கொடுக்கிறார்னா மற்றவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு. And to give it to God's business. தேவனுடைய பணிகளுக்கு கொடுப்பதற்கு.
So that is the objective that God has given everything. அதற்காக தான் தேவன் எல்லாவற்றையும் நமக்கு அருளுகிறார். If you want to know the complete context of this, இதனுடைய முழு செய்தியையும் பின்னணித்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா go back and watch this on YouTube, because this is the last couple of weeks sermons. அது முழு பின்னணியும் யூடியூப்ல பிரசங்கங்கள் இருக்கு, அதில் நீங்க போய் பார்த்து கொள்ளலாம். ஏனால் இது கடந்த 2 வாரத்தின் செய்திகள். Not last week, before that. அதற்கு முந்தைய வாரம் நாம் கற்றுக்கொண்ட காரியம். Okay, today we are getting into the other part. இதோட இன்னொரு பகுதியை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். Okay, last week, not last week, the week before, I dealt with the tithe. ஒரு 2 வாரத்திற்கு முன்பாக தசம பாகத்தை குறித்து உங்களுக்கு நான் பகிர்ந்து கொண்டேன். Every church will teach you to bring the tithe, but this church is little bit different. ஒவ்வொரு சபையும் ஐயா தசமபாகத்தை கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த சபை கொஞ்சம் வித்தியாசமானது, நாங்க வித்தியாசமா தான் சொன்னோம். We rely on the written word of God. நாம் தேவன் எழுதி கொடுத்திருக்கிற வீழ்ந்து போகாத தேவனுடைய வார்த்தையை சார்ந்து இருக்கிறோம். If it is there in the word, தேவனுடைய வார்த்தையில் இருக்குமே ஆயின் we surrender. அதற்கு அர்ப்பணிப்போம், சரணடைவோம். If it is not there in the word, தேவனுடைய வார்த்தையில் இல்லை என்றால் don't expect us to surrender. சரணடைய எங்கள்ட்ட நீங்க எதிர்பார்க்காதீங்க. If we are wrong, நாங்கள் தவறு என்றால் we request to pray for us. எங்களுக்கு தயவு செய்து நீங்க ஜெபிக்கணும் நாங்க ஆசைப்படுறோம். So what do you mean by tithe? The quick snippet. வெகு விரைவாக அன்னைக்கு நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள். Many people say Abraham given the tithe. அநேகம் பேர் சொல்றாங்க ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தாரே. God had not asked Abraham to give the tithe. Abraham himself voluntarily given the tithe, not from his bank account, but from his plunder. கர்த்தர் ஆபிரகாமிடம் நீ தசமம் கொடுக்க வேண்டும் என்று கட்டளை கொடுக்கவில்லை. ஆபிரகாம் தான் இருதயத்தில் தோன்றினபடியாக தன் இருதயத்தில் நினைத்தபடியே அவர் தசமபாகத்தை கொடுத்தார். தன்னுடைய சொத்திலிருந்து அவர் தசமபாகத்தை கொடுக்கவில்லை, கொள்ளையாடின பொருட்களிலிருந்து தசமபாகத்தை கொடுத்தார். And Jacob given the tithe. அதைத் தொடர்ந்து யாக்கோபு தசமபாகம் கொடுத்தார். God didn't ask him to give. தேவன் அவர்கிட்டயும் கேட்கலங்க. He himself voluntarily made an oath with God. யாக்கோபு தன்னுடைய இருதயத்தில் இருந்து தேவனுக்கென்று ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார். That is also voluntary gift. தன்னார்வமாக கொடுத்தது. It is also given as a voluntary gift. And we come to the place of Levitical tithes. அதைத் தொடர்ந்து லேவியர்கள் கொடுத்த இந்த தசமபாகத்தை குறித்து When it comes to people of Israel, there are 3 different tithes. இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது 3 வித்தியாசமான தசமபாகங்கள் உண்டு. The first tithe is for Levites, that is 10% every year. ஒவ்வொரு வருடமும் அந்த லேவியருக்கு 10% இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுப்பார்கள். And there is another tithe year on year. ஒவ்வொரு அதே மாதிரி இன்னொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு வருஷமும் இன்னொரு டைத் கொடுப்பாங்க. Every year another tithe they give it to them. That is, they will give the tithe along with their family, along with the Levite in the sanctuary. தேவனுடைய கூடாரத்திலே வாசல் ஸ்தலத்திலே தன்னுடைய குடும்பத்தாரும் தன்னுடைய உறவினரும் லேவியரோடும் இணைந்து அந்த தசமபாகத்தை கொடுப்பார்கள். They will share it. பகிர்ந்து கொடுப்பாங்க. They will eat together. சேர்ந்து உண்ணுவார்கள். And the third one is, மூன்றாவது, every third year they will give it 10% of tithe. ஒவ்வொரு 3 வருடத்திற்கு ஒரு முறை 10% தசமபாகம் கொடுக்கப்படும். This amount will be shared with the Levite, sojourner, fatherless and widows, and along with their family wherever they are. தாங்கள் எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அந்த இடத்திலேயே இந்த பணமானது யார் கூடலாம் பகிர்ந்து கொள்ளப்படும்னா லேவியரோட, குடும்பத்தாரோட, அந்த இடத்துக்கு வந்து போகிற நாடோடிகளோட, திக்கற்றோரோட எல்லாரோடும் பகிர்ந்து உண்ணப்படும். So totally per year 10 plus 10 plus 10 for 3 years, so that is 3.3. So totally every Israelite has to give 23.3% of tithe to the Israelite government. அப்படினா ஒவ்வொரு வருஷமும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு தசமபாகம் கொடுத்தாங்கன்னா 10%, இரண்டாவதாக இன்னொரு 10%, மூன்றாவதாக 3 வருடத்திற்கு ஒரு முறை 10%. அப்படினா வருஷத்துக்கு 3.33%. கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு 23.3% இஸ்ரவேல் ஜனங்கள் தசமபாகமாக கொடுத்தார்கள். So they given it not just for a particular person. This is basically to run the system.
them. ஏதோ ஒரு தனி நபருக்கோ இல்ல போதகருக்கோ அது அருளல, அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்காக கொடுக்கப்பட்டது. This is a kind of a taxation defined by the government. இல்ல இது இப்படி சொல்லலாமே, அரசாங்கத்துல வரி எப்படி வசூலிக்கிறாங்களோ அதே போல அப்பொழுது செய்யப்பட்டது. God was the king. தேவன் ராஜாவாக இருக்கிறார். They came to a place. இப்போ இந்த ஜனங்களும் ஒரு இடத்துக்கு வராங்க. How they need to govern that place. அந்த இடத்துல தங்களை எப்படி ஆட்சி செய்வது? How they will establish the system in place. அந்த ஆட்சி செய்யும் காலத்துல செய்ய வேண்டிய காரியங்களை எப்படி நிலைப்படுத்துவது? So Levites and priests are working as a representatives of God to establish the system. In order to meet that need, they have to give 23.3% every year. தேவனுடைய பிரதிநிதியாக அந்த ஆட்சியை அந்த மக்கள் மத்தியில் நடத்துவதற்கு ஆசாரியர்களும் லேவியர்களும் வேலை செய்கிறார்கள். அப்பொழுது அங்கு ஆட்சி செய்வதற்கு ஏற்ற காரியங்களை செய்வதற்கு அவர்களுக்கு இந்த 23% தேவன் பயன்படுத்த சொல்லி இருந்தார். So if you want to give tithe, ஒருவேளை நீங்க தசமம் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா don't give 10%. 10% இல்லையா? How much you need to give? எவ்வளவு கொடுக்கணும்? சத்தமா சொல்லுங்க. தப்பான நாள் சர்ச்சுக்கு வந்துட்டேன்டா அப்படின்னு யோசிக்கிறீங்க. பட் tithe, this is not for, like for only Levites. This is to run the government. ஐயா, இது லேவியர்களுக்கு உண்டான தசமபாகம் அல்ல, இது அரசாங்கத்தை நடத்துவதற்கு அஞ்சு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். So people will say that, brother, before the tithe Abraham has given. பலர் சொல்லுவாங்க தசமபாகத்துக்கு முன்னாடி ஆபிரகாம் கொடுத்தாரு. Even though if you are telling that is a free will offering. ஒருவேளை நீங்க அது தன்னார்வமா கொடுக்கப்பட்ட free will offering னு சொன்னீங்கன்னா, no, you have to give. இல்ல கண்டிப்பா நீங்க கொடுக்கணும் நீங்க சொல்றீங்கன்னா, I have one question. எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு. Before the law, God made Abraham to circumcised. நியாயப்பிரமாணத்திற்கு முன்பாக தேவன் ஆபிரகாமிடம் விருத்த சேதனம் பண்ண சொன்னார். If we talk about circumcision, then we say no, that is law, brother. விருத்த சேதனத்தை பத்தி சொன்னோம்னா, ஐயா அது பிரமாணம், அது தப்பு அப்படின்றீங்க. No, we are in the new covenant. நாம் புதிய உடன்படிக்கை மக்கள் அல்லவா? விருத்த சேதனத்துக்கு புதிய உடன்படிக்கை, தசம பாகத்துக்கு மட்டும் பழைய உடன்படிக்கையோ? உங்களுக்கு புரியுதா நான் கேட்கிறது? If you want to take the tithe which is Abraham has given before the new covenant, before the old covenant, then you need to adopt the process of circumcision which is given before the old covenant. When you talk about circumcision, we claim that we are new covenant. But when it comes to tithe, then why do we bring the old covenant and merge there? ஒருவேளை தசமபாகத்தை குறித்து பேசும்போது அது புதிய உடன்படிக்கைக்கும் பொருந்தும் என்றால், விருத்த சேதனத்தையும் நாம் புதிய உடன்படிக்கை கொண்டு வந்து செய்யணும்ல, அதை மட்டும் ஏன் தடை செய்கிறோம்? இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷனை சாட் ஜிபிடி கூட பண்ணாதுன்னு நினைக்கிறேன்ல. தமிழை ஆங்கிலமாகவும் ஆங்கிலத்தை தமிழாகவும் கணக்கு வளர்க்கணும் சார். ஓகே, ஃபைன். தட் இஸ் வை I said it is a privilege to share the podium with such great people, such great men of God. Okay, thank you. இது நீ டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டாம். So then, if you look at the New Testament, நாம் புதிய ஏற்பாட்டை பார்க்கும்போது, so when it comes to law, இந்த நியாயப்பிரமாணத்தின்படி குயிக்லி என்னடா போன வாரத்து பிரசங்கத்தை திருப்பி பண்ணிட்டு நினைக்க கூடாது. குயிக்கா பிரிட்ஜ் கோர்ஸ் இது, ஓகேவா? ரோமன் 7:4, ரோமர் 7:4 died for the law. நாம் பிரமாணத்துக்கு மரித்து விட்டோம். Galatians 2:16, கலாத்தியர் 2:16, will not be justified by the law. பிரமாணத்தின் கிரியைகளால் நாம் நீதிமாக்கப்படவில்லை. Galatians 2:19, we died for the law. கலாத்தியர் 2:19, நாம் பிரமாணத்துக்கு மரித்தவர்களானோம். And Ephesians 2:15, abolishing the law. எபேசியர் 2:15, தேவன் நியாயப்பிரமாணத்தை அது நிறைவேற்றி விட்டார். And Romans 6:15, we are under grace, not under law. ரோமர் 6:15 படி நாம் பிரமாணத்திற்கு கீழானவர்கள் அல்ல, கிருபைக்கு கீழானவர்கள். So we owe no one anything except to love each other. That is Romans 13:8. ரோமர் 13:8 சொல்கிறபடி நாம் ஒருவருக்கும் கடனாளிகள் அல்ல, அன்பிலே நாம் ஒருவருக்கு ஒருவர் கடன் பட்டிருக்கிறோம். அப்ப காணிக்கை எடுக்க கூடாது போல இருக்கு. So that means we should not take offering. அப்புறம் ஏன் ஆஃபரிங் பாக்ஸ் அனுப்பிச்சீங்க? Then why did you send the offering box? Let me clarify that as well. அதையும் நான் விளக்க விரும்புகிறேன். If you look at the New Testament, புதிய ஏற்பாட்டை பார்க்கும்போது Jesus was never talked about tithe except only once. இயேசு தசமபாகத்தை குறித்து ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் தான் பேசுறாரு, வேற எங்கேயும் பேசல. That is to the Pharisees. அதுவும் பரிசேயரிடம் தான் பேசுகிறார். But when it comes to disciples, he was talking about giving. ஆனால் சீஷர்களிடம்
வேதம் கொடுப்பதை குறித்து அவர் பேசினார். Even Old Testament, apart from tithe, it is talking about, there are so many places you can see the free will offering, giving. பழைய ஏற்பாட்டில் கூட நீங்க பார்த்தீங்கன்னா இந்த தசமபாகத்தை தாண்டி நிறைய இடங்களில் தன்னார்வமாக உற்சாகமாக கொடுக்கிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். Few people will calculate the time as well. Okay, quickly. And so what should I do in the New Testament according to the new covenant? புதிய ஏற்பாட்டின்படி புதிய உடன்படிக்கைக்கு கீழே இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? 1 Timothy 5:18. 1 தீமோத்தேயு 5:18. Do not muzzle the ox. போரடிக்கிற மாட்டின் வாயை கட்டாதிருப்பாயாக. 1 Corinthians 9:11. 1 கொரிந்தியர் 9:11. Oh, when we sow the spiritual things, we have all the rights to reap the material things. ஆவிக்குரிய காரியங்களை விதைக்கிற நாம் சரீரத்திற்கு அடுத்த காரியங்களை அறுவடை செய்வதற்கு தடை உண்டோ? And Luke 16:9, use your wealth for gospel purpose, make everyone to know God. லூக்கா 16:9 படி உங்களுக்கு இருக்கிற ஐஸ்வரியத்தை தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷத்திற்காக தேவனை மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்காக பயன்படுத்துங்கள். And Acts 20:35, Jesus himself said, more blessed to give than to receive. அப்போஸ்தலர் 20:35 படி இயேசுவானவரை சொல்லும்போது சொன்ன காரியம் வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பதே நலம். Then how to give? அப்படினா எப்படி கொடுக்கணும்? Not like a sad giver or a mad giver, but the glad giver. ஐயா சோகமாட்டோ இல்லனா பைத்தியமாவோ கொடுக்க கூடாது, சந்தோஷமா உற்சாகமா கொடுக்கணும். பைத்தியமா கொடுக்க கூடாது. No, cheerful giver. சந்தோஷமாக. And Matthew 6:3 says, மத்தேயு 6:3 சொல்லும்போது give secretly. அந்தரங்கத்தில் நாம் கொடுக்க வேண்டும். So that's what you can see, every church when it comes to offering box, whenever, have you ever counted the offering box? எப்போ இந்த காணிக்கைகளை நீங்க எண்ணி இருக்கீங்களா சபைகள்ல? No, you will never see the currency note in that shape in anywhere else. அந்த ரூபா நோட்டுகளை அந்த வடிவத்தில் நம்ம வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அது சுருட்டி 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 இந்த கைக்குள்ள சீக்கிரட்டா கொடுக்கணுமா, அதை விரிச்சு என்றதுக்குள்ள சில நேரம் கிழிஞ்சிடும். நம்ம சர்ச்சில் பொதுவாக சொல்றேன். So sometimes in the churches we hold it, we fold it, we crush it so that nobody will see it, and that's not in our church, but that's how it's commonly happening. Okay, fine. So secret giver, cheerful giver. So Bible is always talking about giving. So give more and more so that you will be blessed. உற்சாகமாக கொடுக்கணும். அந்தரங்கத்தில் மற்றவர்கள் பார்வைக்கு இல்லாமல் நாம் கொடுக்கணும். எதுக்கு வேதம் நமக்கு சொல்லுதுன்னா நாம் உற்சாகமாக கொடுக்கிறவர்களா இருக்கணும்னு வேதம் நம்மளை உற்சாகப்படுத்துகிறது. Don't look at the pastor. போதகரை பார்க்காதீர்கள். Don't look at the church. இல்ல சபையை பார்க்காதீங்க. Don't look at the people. ஜனங்களை பார்க்காதீங்க. Don't look for banner. இல்ல எந்த பேனர்னு பார்க்காதீங்க. Look for God. தேவனை பாருங்க. God keeps good records according to Hebrews 6:10. எபிரேயர் 6:10 படி தேவன் நாம் செய்த ஒவ்வொரு நற்கிரியைகளையும் அவர் நினைவு கூறுகிறார். Okay, this is what the summary. இதான் கடந்த வாரம் நாம் பார்த்த காரியங்கள். My right hand is looking at me. Okay, fine. Okay, okay, this is the summary. So what should I do? அப்படினா நான் என்ன செய்ய வேண்டும்? We are in the better covenant. இப்பொழுது ஒரு சிறந்த பிரமாணத்தில் இருக்கிறோம். Better promises. சிறந்த ஆசீர்வாதம். And a better sacrifice. சிறந்த தியாகம். Jesus himself got sacrificed his life. இயேசுவே தன்னை தியாகமாக அர்ப்பணமாக நமக்கு தன்னையே கொடுத்தார். ஆடு மாட பலி கொடுக்கிற காலத்திலே 10% னா ஆண்டவரையே பலி கொடுத்த காலத்துல எத்தனை % நீங்களே முடிவு பண்ணிடுங்க. ஹalleluya. ஹalleluya சொல்லிட்டாங்க. Okay, this is what we discussed. இதான் நாம் கடந்த வாரம் தியானித்தோம். So then அதை தொடர்ந்து God has exercised their faith. நாம் நம்மளுடைய விசுவாசத்தின்படி நடக்க வேண்டும் என்பதை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். So God said, okay, 5 days I will give the bread. ஆண்டவர் சொன்னார் 5 நாட்கள் நான் உங்களுக்கு அப்பத்தை கொடுப்பேன். Sorry, 6 days I will give the bread. மன்னிக்கவும் 6 நாட்கள் உங்களுக்கு அப்பத்தை கொடுப்பேன். But 6th day, 6வது நாளிலே you will get double folded. 2 மடங்காக உங்களுக்கு கொடுக்கப்படும். 7th day don't look for food. 7வது நாள்ல போய் அந்த அப்பத்தை தேடாதீங்க. Why? ஏன்? I will provide whatever you need on the 7th day, on the day of 6th itself. 7வது நாளில் உங்களுக்கு தேவையான மன்னாவை 6வது நாளிலே உங்களுக்கு கொடுப்பேன். So that you will understand what great God he is. அதன் மூலமாக நாம் எவ்வளவு பெரிய தேவனை சேவிக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். One day is complete rest. ஒரு நாள் முழுமையாக ஓய்வு. But he will provide on the previous day. அதற்கு முந்தின நாளே தேவன் அருளிவிட்டார். Later point of time. பின் நாட்களிலே one whole year is rest. ஒரு முழு வருடமும் ஓய்வு. He will provide in the previous day itself, previous year itself. முந்தின வருடமே அதற்கான ஆசீர்வாதத்தை விளைச்சலை தேவன் அருளுகிறார். And the 49th year and the 50th year 2 years of rest. 49ஆம் வருடம் 50ஆம் வருடம் 2 வருடம் முழுமையாக ஓய்வு. But the previous day itself he'll give all that you need. அதற்கு முந்தின வருஷத்திலே 2 வருஷத்துக்கு சேர்த்து தேவையான எல்லா விளைச்சலையும் தேவன் அருளுகிறார். So basically
அப்ப பொதுவா என்ன செய்யணும்னா, don't trust on your effort but trust on my grace. உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை நீங்கள் நம்பாதீர்கள், என்னுடைய கரத்தின் அந்த கிரியையை நீங்கள் நம்புங்கள். I am your provider. நானே உங்களுக்கு அருளுகிறேன். Your work is not your provider. உங்க வேலை உங்களுக்கு அருளவில்லை. Your family is not your provider. உங்க குடும்பத்தினால நீங்க நிக்கல. Your job is not your provider. உங்களுடைய வேலையானது உங்களை பாதுகாக்கவில்லை. Of course you need to work. நிச்சயமாக வேலை செய்ய வேண்டும். Give 100% when it comes to work. வேலைன்னு வந்தா 100% நம்மளை ஊற்றி வேலை செய்யணும். But the provider is, ஆனா எனக்கு எல்லாவற்றையும் அருளுகிறவர். the trust factor should be on God. அந்த நம்பிக்கை விசுவாசம் தேவன் மேல இருக்க வேண்டும். Then you will not worry. அப்போ நம்ம கவலைப்பட மாட்டோம். Hallelujah. How many of you are still worrying? இன்னும் எத்தனை பேர் கவலையோடு இருக்கிறீங்க? இப்படி கேட்கலாம். How many of you not at all worrying? கவலையே எனக்கு இல்லையா, அப்படி எத்தனை பேர் இருக்கிறீங்க? How many of you are not able to hear anything? நான் சொல்றது எத்தனை பேர் கேட்கல, அவங்களாவது கரங்களை உயர்த்துங்க. கேட்குது போல இருக்கு, சிரிச்சாங்கல்ல, கர்த்தர் நல்லவர். Okay, then the next one. அதுக்கு அடுத்த காரியம், First I gather to give. முதலாவதாக நான் எதற்காக சேர்க்கிறேன் என்றால் கொடுப்பதற்காக. And what is the other purpose when it comes to savings? இந்த சேமிப்பை பார்க்கும்போது இதனூடாக இருக்கிற இன்னொரு நோக்கம் என்ன? Look at Hebrews chapter 10 verse 34. எபிரேயர் 10வது அதிகாரம் 34வது வசனம். Here the author is writing in this way. எபிரேய ஆக்கியோன் இப்படியாக எழுதுகிறார். For you had compassion on those in prison, and you joyfully accepted the plundering of your property, since you knew that you yourselves had a better possession and an abiding one. நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமின்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாக கொள்ளையிட கொடுத்தீர்கள். So when it comes to money, இந்த பணத்தை பார்க்கும்போது, when it comes to savings, சேமிப்பை when பார்க்கும்போது, it comes to the hard work, தங்களுடைய கடின உழைப்பை பார்க்கும்போது, when it comes to accumulating possessions, நிறைய பொருள்களை சேமிக்கும் போது, you need to look at this verse. இந்த வசனத்தை நம்ம மனதில் கொள்ள வேண்டும். The number one is, முதலாவது காரியம், so I need to have compassion towards the people, those who are in trouble. கடினமான சூழ்நிலையில் கஷ்டத்தின் மத்தியில் செல்கிற ஜனங்களை பார்க்கும்போது என்னுடைய இருதயத்தில் இரக்கம் உண்டாக வேண்டும். So if you look at the context of this passage, இந்த வசனத்துடைய பின்னணியை நீங்க பார்த்தீங்கன்னா, the Hebrew Christians went through a hard time. அந்த எபிரேய கிறிஸ்தவர்கள் ரொம்ப கடினமான பாதையினூடாக கடந்து சென்றார்கள். They kept them in the prison. சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். So what happened is, அப்ப என்ன நடந்துச்சுன்னா, maybe the breadwinner of one family got into the prison because of his faith. ஒருவேளை அந்த குடும்பத்திற்கு சம்பாதிக்கிற ஒரே மனுஷர் அவர் இருந்தா கூட தன்னுடைய விசுவாசத்தின் நிமித்தமாக இப்போ அந்த மனுஷரை தூக்கி சிறையில் அடைச்சிட்டாங்க. And maybe in another family the breadwinner has got martyred because of his faith. அதே போல இன்னொரு குடும்பத்துல விசுவாசத்தின் நிமித்தமாக அந்த குடும்பத்துல சம்பாதிக்கிற ஒரே நபராக அந்த குடும்ப தலைவரை இப்பொழுது இரத்த சாட்சியாக கொன்று விட்டார்கள். So now how that family will survive? இப்போ இந்த குடும்பங்கள்லாம் எப்படி தங்களுடைய அனுதின வாழ்க்கையை நடத்துவார்கள்? They don't belong to my family. ஐயா, அவங்க ஏன் குடும்பம் இல்ல? Maybe they are not in my caste. ஒருவேளை அவங்க ஏன் ஜாதி கூட இல்ல. Very pathetic situation in Christianity. இன்றைய கிறிஸ்தவ உலகத்தின் கேவலமான நிலைமை இது. Oh, they are not in my denomination. ஐயா, அவங்க ஏன் சபை பிரிவு இல்ல? They are not in my church. அவங்க ஏன் சபையில உள்ளவங்க இல்ல? They are not they are not coming from my place. அவங்க என்னுடைய சொந்த இடத்தை சேர்ந்தவங்க இல்ல. There is no connection between me and that family. எனக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. But the husband is got killed. ஆனா அந்த கணவர் இப்பொழுது இரத்த சாட்சியாக கொல்லப்பட்டார். And here the husband is in the prison. இந்த குடும்பத்துல அந்த கணவர் இப்பொழுது சிறையில் இருக்கிறார். And the family is starving. இந்த ரெண்டு குடும்பம் இப்போ பட்டினியில இருக்காங்க. And I am full. நான் நிறைவா இருக்கிறேன். So what I need to do? அப்படினா நான் என்ன செய்ய வேண்டும்? I should not go and tell them that, okay, don't worry brother, let me pray for you. இப்போ அந்த குடும்பத்தை, ஐயா கவலைப்படாதீங்க, இயேசு உங்களை நேசிக்கிறாரு அப்படினு சொல்லும், நான் உங்களை ஜெபிக்கிறேன். God is a good God. தேவன் நல்லவர். Trust in God. தேவனை நம்புங்கள். Who need your preaching there? ஐயா, உங்களுடைய உபதேசம் அங்க எதுக்கு தேவை?
If you are a Christian, உண்மையாகவே நீங்கள் கிறிஸ்தவர்களாய் if இருந்தீர்கள் God என்றால், has blessed you, தேவன் உங்களை ஆசீர்வதித்தவர் என்றால், if you really believe that that person is also the member in the body of Christ, அந்த நபரும் தேவனுடைய சரீரத்தின் அங்கம் என்பதை நீங்கள் முழுமையாக விசுவாசித்தீர்கள் என்றால், your heart must be moved in compassion. உங்களுடைய இருதயம் இரக்கத்தினாலே நிரம்பி வழிய வேண்டும். So joyfully you will help them. ஆக சந்தோஷமா அவங்களுக்கு நாம் உதவுவோம். And okay, maybe the wife will be asking you, ஒருவேளை மனைவி கேட்கலாம், oh dear, if you keep on helping that family, who will take care of our family? கணவரே, நம்ம தொடர்ந்து அந்த குடும்பத்துக்கு உதவிட்டே இருந்தோம்னா நம்ம குடும்பத்தை எப்படி நடத்துறது? So how we will survive? நாம எப்படி நம்ம குடும்பத்தை ஓட்டுறது? No, we don't have our own investments. நமக்கு தனியா முதலீடுகள் இல்லை. But what the word of God says, ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், whenever you are investing there, நீங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில காரியங்களை முதலீடு செய்யும் போது, remember you have a better possession abiding there. ஒரு காரியம் நம்முடைய மனதில் இருக்க வேண்டும், என்னவென்றால் இதைவிட ஒரு சிறந்த சுதந்திரம் எனக்கு உண்டு என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். Which one you value much? எதை நம்ம அதிக முக்கியமாக பெருசா கருதுறோம்? Keep all that you can and sit on that can by keeping your earthly possessions, or you want to have lavished over the heavenly possessions. கிடைக்கிற எல்லாத்தையும் சேகரிச்சு அது ஒரு பெரிய மூட்டையா கட்டி அதுக்கு மேல இந்த உலகத்துல உட்கார்ந்து இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தை தேடி ஓடுகிறோமா, இல்லனா இந்த எல்லா காரியத்தை கொடுப்பதின் மூலமாக பரலோகத்தில் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க போகிறோமா? If you understand the power and the value of the heavenly possessions, then you will earn more, you will work more to give and help more. பரலோகத்தில் எனக்கு உண்டான சுதந்திரத்தின் முக்கியத்துவம் என்ன, அது எவ்வளவு மேன்மையானது என்பதை நான் உணர்ந்தேன் என்றால், நான் எதுக்காக அதிக பிரயாசப்படுவேனா, எதுக்காக அதிகம் உழைப்பேனா, எதுக்காக அதிகம் கொடுப்பேனா, அங்க என்னுடைய பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க. This is not asking to give it to church. ஐயா, இது சபைக்கு கொடுக்கிற காரியம் அல்ல. This is not talking about okay, give the tithe and give to the church so that the pastor will grow. ஐயா, இது தசமபாகத்தை கொடுத்து காணிக்கையை கொடுத்து போதகருடைய ஆஸ்தியை பெருக்கிற காரியம் அல்ல. Oh, let them extend the walls. அவங்களுடைய கட்டிடங்களை பெரிதாக்குவதற்கு அல்ல. I don't understand. Okay, we need to feed them and protect them and all that. எனக்கு புரிகிறது, போதகரை நாம் கனப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு கொடுத்து அவங்களை பராமரிக்க வேண்டும் எல்லாம் இருக்கட்டும். But this is basically love one another. ஆனால் இதுக்கு என்ன காரியம்னா ஒருவருக்கொருவர் உண்டான அன்பு. We are all one family. நாம் எல்லாரும் ஒரே சரீரம், ஒரே குடும்பம். Not just the ART church. ஐயா, நான் அப்போஸ்தல சீர்திருத்த சபையை மாத்திரம் பேசவில்லை. No. இல்ல, speak biblically. வேதத்தின்படி பேசுங்கள். All truly saved Christian brothers and sisters are belong to one body. உண்மையாகவே ரட்சிக்கப்பட்ட அனைத்து கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளும் ஒரே சரீரத்தின் அங்கமாய் இருக்கிறோம். Love them. அவர்களை நேசிக்க வேண்டும். That is what we are just 15 to 16 families, but we are helping so much for all the other people. ஒருவேளை நாம் 15-16 குடும்பங்களாக இருந்தாலும் கூட நாம் அநேக ஜனங்களுக்கு இந்த வசனத்தின்படி தான் நாம் உதவ முயற்சிக்கிறோம். That is the principle of Bible. இதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம். Whether I need to pay my children's fees or not, if somebody is suffering, if I have money, I need to go and help them. ஐயா, நான் என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ பள்ளிக்கூடத்திற்கு கட்ட வேண்டிய பணம் இருக்கிறது, ஆனா அந்த நேரத்தில் இன்னொருவர் கடினத்தில் இருக்கிறார், என்னிடம் பணம் இருக்குன்னா அவங்களுக்கு போய் நான் உதவ வேண்டும். Which doesn't mean that you should not take care of your family. Please understand my heart. என் இருதயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை சொல்றதுனால உங்க குடும்பத்தை நீங்க கண்டுக்காம விட்டுருங்க நான் சொல்ல வரல. My point is love one another as Christ loved us. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஒருவருக்கொருவர் நாம் நேசிக்க வேண்டும். கிறிஸ்து எப்படி நேசித்தாரோ அதே நேசத்தோடு நாம் நேசிக்க வேண்டும். Go back and search love one another concept in the entire New Testament. ஏன்னா நீங்க வீட்டில் போய் இதை கொஞ்சம் ஒரு பயிற்சியா பண்ணி பாருங்களேன். வேதம் முழுவதும் ஒருவருக்கொருவர் நேசிக்கிற காரியம் எங்கெல்லாம் வருதுன்னு. In the New Testament, குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் மாத்திரமே, it is like a commandment given by God. தேவன் இது ஒரு கட்டளையாகவே நமக்கு கூறி இருக்கிறார். Okay, love one another. ஒருவருக்கொருவர் நேசியுங்கள். What all the other things we need to do for others? மற்றவர்களுக்காக நாம் வேற என்ன காரியங்களை செய்யணும்? Pray for one another. ஒருவருக்கொருவர் ஜெபிக்க வேண்டும். James 5:16. யாக்கோபு 5:16 படி 85 one another. 1 தெசலோனியர்
மன்னிக்கவும் ஒருவருக்கொரு நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். 1 Thessalonians 5:11. 1 தெசலோனிக்கர் 5:11 படி Prefer one another. மற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். Use hospitality one another. மற்றவர்களை உபசரிக்க வேண்டும். Bear another's burden. மற்றவர்களின் பாரத்தை நாம் தாங்க வேண்டும். This is the principle of the Bible. இதுதான் வேதம் கற்றுக் கொடுக்கிற சத்தியம். We do all that only in the time of Christmas. இது எல்லாத்தையும் கிறிஸ்துவ பண்டிகை மாத்திரம் மட்டும்தான் நம்ம செய்றோம். But it's Christmas அன்னைக்கு பெட்ஷீட் கொடுத்துறணும் brother. Brother, we have to give bedsheet on the day of Christmas. Good brother. நல்லதுதான். But my point is, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, we need to have that love, not only the season of joy, but that is the season of your lifetime. ஐயா, இது கொண்டாட்டத்தின் சமயத்துல மாத்திரம் நம்முடைய இருதய மனப்பான்மையாக இல்லாமல் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்முடைய மனப்பான்மையாக மாற வேண்டும். Put the biryani on Christmas. பிரியாணி அன்னைக்கு நல்லா ஒரு பிரியாணி செஞ்சு, Brother, give the Christmas biryani to all the poor people. மன்னிக்கவும், கிறிஸ்துவ பண்டிகை நல்ல ஒரு பிரியாணி செஞ்சு அதை எல்லாம் முடியாதவங்களுக்கும் எளியவர்களுக்கும் போய் கொடுக்க வேண்டும். மற்ற நாள் வாங்குற பிரியாணிலாம். So what about the biryani that we buy on the other days? Please understand. என் இருதயத்தை புரிந்து கொள்ளுங்கள். Joy in giving. கொடுப்பதிலே உண்டாகும் ஒரு சந்தோஷம். And give to the needy people. தேவை உள்ளவர்களுக்கு கொடுக்கிற காரியம். This is I'm said giving to the brothers. நான் முதலாவது சொன்னது சகோதரர்களுக்கு கொடுப்பது. And giving to the needy people. இப்பொழுது எளியவர்களுக்கு தேவை உள்ளவர்களுக்கு கொடுப்பது. Look at Ephesians chapter verse 28, 4 verse 28. எபேசியர் 4:28 வசனத்தை பாருங்கள். See, these people, they are not going for work. இந்த ஜனங்கள் வேலைக்கு போறது இல்ல. But Paul is asking, hey guys, do not steal, go to work. அதனால தான் பவுல் சொல்றாரு, எப்பா போய் திருடாதீங்க, போய் வேலை செய்யுங்க. Okay, how much we need to earn? எவ்வளவு சம்பாதிக்கணும்? Which package we should accept? எந்த பேக்கேஜ் எவ்வளவு பணம் நமக்கு தருவாங்கங்கறத ஏற்றுக்கொள்ளணும். And here Paul was given a very good explanation. ரொம்ப அருமையான ஒரு காரியத்தை பவுல் எழுதுகிறார். Okay, work, வேலை செய்யுங்க. so that எதுக்காகனா you can meet all the needs of your family. உங்கள் குடும்பத்தின் அனைத்து தேவைகளையும் நீங்கள் சந்திப்பதற்காக. And work hard. அதுக்கு மேல இன்னும் அதிகமா வேலை செய்யுங்க. Why? ஏன்? To share to the people those who are in need. குறைச்சல் உள்ள மற்றவர்களுக்கு அதை கொடுத்து அவருடைய தேவைகளை சந்திப்பதற்காக. So we have this thought, brother, I don't have enough, then how can I give to others? பொதுவா நமக்கு ஒரு என்ன இருக்கும், எனக்கே பத்தல, நான் எப்படி மத்தவங்களுக்கு கொடுக்கிறது? என்னைக்கு நமக்கு பத்துச்சு? Tell me when we feel that we have everything. நான் சொல்றேன், நீங்க கல்லறைக்கு போகிற வரைக்கும் பத்தாது. Let me tell you, till the day we close our eyes and enter into the tombs, till that day will not be satisfied. My home is the best example. My home is the best example. என் குடும்பம் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். Especially wives are the best examples for this. குறிப்பா மனைவிகள் இதுக்கு சிறந்த உதாரணம். So when I was jobless, நான் வேலை இல்லாம இருந்தபோது, and my family's expectation was, என் குடும்பத்துல என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, if you go for a job for 10,000 rupees, everything will be met. ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு வேலைக்கு என் பையன் போயிட்டானா எல்லா தேவைகளும் சரியாயிரும். That time my salary was 1,500 rupees. அப்போ என்னுடைய சம்பளம் என்னன்னா 1,500 ரூபாய். Then I came to a place, corporate company. Okay, monthly I can send 15,000 to my home. அதுக்கு பின்பாக ஒரு வெளிநாட்டு கம்பெனில ஒரு எனக்கு வேலை கிடைத்தது. உள்நாட்டு கம்பெனியில் எனக்கு வேலை கிடைத்தது. அதனால ஒரு 15,000 ரூபாயை நான் மாதம் என் வீட்டுக்கு அனுப்புவேன். And okay, there are yes, I could see that the prosperous of the family. அதனால என் வீடு செழிப்படைகிறது என்னால பார்க்க முடிஞ்சது. My father is a very good heart man. எங்க அப்பா ரொம்ப நல்ல ஒரு மனம் படைத்தவர். And he said, அப்ப அவர் சொன்னாரு, Thambi, now you are getting promotion, right? My dear son, you are getting, நீ இப்பொழுது பதவி உயர்வு பெற்று கொண்டு தான் இருக்கிற. But we don't see promotion in the amount that you send. ஆனா வீட்டுக்கு கொடுக்கிற பணத்துல பதவி உயர்வு ஆக மாட்டேங்குது. Then I said, okay, fine, next jump. அப்ப அடுத்து இன்னொரு உயர்வு. And started giving more. இன்னும் கொஞ்சம் அதிகமா வீட்டுக்கு அனுப்ப ஆரம்பிச்சேன். Then we went on site. அதுக்கு வெளிநாட்டுக்கு சென்றேன். But still, let me tell you this. ஆனால் ஒரு விஷயத்தை சொல்றேன். Always, எப்பொழுதும் in my home, not in my family, in my home, என்னுடைய வீட்டுல always will come for the last few days, we'll come to this, 10 rupees, 15 rupees, we'll get the calculation. அந்த மாத கடைசில வரும்போது ஒரு 10 ரூபாய் 15 ரூபாய்க்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிப்போம். யுஎஸ்ல இருந்தா டாலர்ல, இங்க இருந்தா ருபீஸ்ல, வித்தியாசம் எதுவுமே கிடையாது. When I was in US, we were calculating the month end in dollars and India in rupees. வேற எந்த வித்தியாசமும் இல்ல. Let me tell you. நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். This is not a prophecy. இது ஒரு தீர்க்கதரிசனம் அல்ல. Truth. ஆனா சத்தியம். How many promotions you will get? எவ்வளவு பதவி உயர்வு உங்களுக்கு கிடைச்சாலும், but the last day of the month, அந்த மாசத்தின் கடைசி நாள்ல, you will count your pennies. எவ்வளவு பணம் இருக்குன்னு தேடுவோம். Amen.
இவங்கள யாருமே அப்படி இல்லை போல இருக்கு. ஓகே, then send the offering box again. Let me tell you, it is not about how much we get. It is all about our heart. ஐயா, எவ்வளவு நான் சம்பாதிக்கிறேன் என்பதை குறித்த காரியம் அல்ல, என்னுடைய இருதயம் எப்படி இருக்குது என்பது. Paul says, பவுல் சொல்லும்போது, I am in the prison, நான் சிறையில் இருக்கிறேன், but I am content. ஆனா மனரம்யத்தோடு இருக்கிறேன், I am happy. நான் சந்தோஷமா இருக்கிறேன். Writing to the people, those who are outside with all their freedom. Writing to the people, those who are outside with all their freedom. வெளியே எல்லா சுதந்திரத்தோடும் இருக்கிற மற்ற ஜனங்களுக்கு அவர் எழுதும்போதும் இப்படிதான் எழுதுறாரு. No, learn to give. That's the only objective. அதோட ஒரே நோக்கம் என்னன்னா கொடுக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Don't think that once you are full then only you will give. நான் நிரம்பும் போது கொடுக்கல அப்படின்னு மாத்திரம் நீங்க நினைக்காதீங்க. Let me tell you the secret. அதோட ஒரு ரகசியத்தை சொல்றேன். When you start giving, you will see your overflowing. நீங்க கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா நிரம்பி வழிகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஒருத்தரா கை தட்டிருப்பாங்க நினைக்கிறேன். Let me say that again. This is the biblical principle. மறுபடியும் சொல்றேன், இதான் வேதாகம கோட்பாடு. When you start giving, கொடுக்க ஆரம்பிக்கும் போது you will see overflowing. நிரம்பி வழிதலை நீங்கள் காண்பீர்கள். On what base you resign your job and come to ministry? ஐயா, என்ன நம்பிக்கையில வேலையை நீங்க விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தீங்க? On what base you are surviving in ministry? எப்படி என்ன நம்பிக்கையில இந்த ஊழியத்துல நீங்கள் நடக்கிறீங்க? Not based on anybody's offering. யாருடைய காணிக்கை நம்பி இல்ல. Not trusting anybody. அந்த மனிதனை நம்பி இல்ல. Trusting the one who has called me. என்னை அழைத்த தேவனை நம்பி. And trusting the one who led me thus far. இந்நாள் வரை என்னை நடத்தின தேவனை நம்பி. Learning this principle. இந்த சத்தியத்தை அறிந்து learning the principle, I can testify so many things. அநேக காரியங்களை நான் சாட்சியாகவே since I have tasted his grace, அந்த கிருபையை நான் ருசித்தனாலேயே I boldly take step by step. என்னால தைரியமா அடுத்த அடிகளை எடுத்து வைக்க முடியும். Let me tell you one illustration from Hudson Taylor. ஹட்சன் டெய்லர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உதாரணத்தை சொல்றேன். How many of you like this way of teaching? இந்த பிரசங்கம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? எல்லாரும் எப்படி சொன்னாங்க பத்தியா? சொல்ல மாட்டாங்க. But this is the biblical teaching. ஆனால் இதுதான் வேதாகம சத்தியம். Again, maybe the people those are watching online, I am not asking for church money, please don't give. மறுபடியும் சொல்றேன், ஒரு ஆன்லைன்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னா சபைக்கு நீங்கள் பணம் கொடுப்பதை பற்றி நாங்கள் பேசவில்லை, தயவு செய்து கொடுக்காதீங்க. Talking about the biblical principle. வேதாகம சத்தியம் இது. Look at Hudson Taylor's life. ஹட்சன் டெய்லர் அவருடைய வாழ்க்கை. I have told this many times, but maybe for few it is new. பலமுறை நான் இதை சொல்லி இருக்கிறேன், ஒரு சிலர் முதன் முறையாக நீங்கள் கேட்கலாம். He was in a training before going to as a medical missionary in China. அவர் ஒரு மருத்துவ மிஷனரியாக சீன தேசத்திற்கு செல்வதற்கு முன்பாக ஒரு பயிற்சி கூடத்தில் இருந்தார். He was in England, Hull in England. இங்கிலாந்து தேசத்துல ஹல் என்கிற பட்டணத்தில் அவர் இருந்தார். So he was practicing his medical according with another doctor called Robert Hardy. ராபர்ட் ஹார்டி என்ற இன்னொரு மருத்துவருடன் இணைந்து இவர் பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்தார். But this guy will not, this Robert Hardy was not able to pay him properly. ஆனால் ராபர்ட் ஹார்டி என்ற அந்த மூத்த மருத்துவரால பயிற்சி பெறும் ஹட்சன் டெய்லருக்கு சரியான ஊதியத்தை வழங்க முடியல. At one particular day, he has only one coin, a single coin, half crown piece. Maybe it's like maybe நம்ம ஊர் காசு 50 பைசான்னு வச்சுக்கலாம். ஒரு நாள் அந்த மருத்துவரிடம் ஹாஃப் கிரவுன் என்று அழைக்கப்படுகிற ஒரு ரூபாய் நோட்டு மட்டுமே காணப்பட்டது. நம்ம ஊர் அதில் சொன்னா ஒரு 50 பைசா நீங்க வச்சுக்கலாம். Maybe for example, for our understanding, it is like a 10 rupee coin. ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன், ஒரு 10 ரூபாய் ஒரு காயின் வச்சுக்கோங்க, நாணயம் வச்சுக்கோங்க. He has this in his pocket. அது அவருடைய பாக்கெட்ல இருக்குது. And every Sunday morning he'll attend the service and everything. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவர் ஆராதனைக்கு சென்று அதில் பங்கு பெறுவார். And evening when he'll conduct the evangelical services. ஒவ்வொரு சாயந்திரமும் ஒரு சுவிசேஷ கூட்டத்தை நடத்துவாங்க. And night he'll go for the street ministry kind of. இரவுல அந்த தெரு பிரசங்கத்துக்கு அவங்க போவாங்க. So it's evangelical ministry. The last ministry he has done, he is on his way back to his home. It's at 10 o'clock night. And சுவிசேஷ காரியத்தை முடித்துவிட்டு ஊழியத்தை முடித்துவிட்டு தன்னுடைய வீட்டுக்கு இரவு 10 மணி போல் திரும்பி வந்து கொண்டிருந்தார். A poor man approached Taylor and he said, okay, can you please come to my home and pray for my dying wife? அப்போ ரொம்ப ஏழ்மையான ஒரு மனிதர் ஹட்சன் டெய்லர் இடத்துல வந்து, ஐயா என் மனைவி மரிக்கும் தருவாயில் இருக்கிறாங்க, நான் வந்து அவங்களுக்காக ஜெபிக்க முடியுமான்னு கேட்டாங்க. And he said, it seems like you are a Catholic. பார்க்கும்போது நீங்க ஒரு கத்தோலிக்கமா இருக்கிறீங்க. Why did you call the priest? நீங்க ஏன்
பாதிரியாரை அழைக்க கூடாது? No, priest was asking money and I am poor. I'm not able to give any money. ஐயா, பாதிரியார் என்கிட்ட வந்து பணம் கேட்குறாங்க வர்றதுக்கு, நான் ஏழையா இருக்கிறனால என்னால கொடுக்க முடியலையா அப்படின்னாராம். So Taylor immediately thought, okay, he has only one silver coin in his pocket, but still he was ready to go and pray for him. டெய்லருக்கு, ஹட்சன் டெய்லருக்கு தன்னுடைய நிலைமை தெரியும். தன்னுடைய பாக்கெட்டில் இருப்பதோ கடைசி அந்த ஒரு காயின் மாத்திரம் தான். இருந்தாலும் அவர் அந்த வீட்டுக்கு சென்று ஜெபிக்க ஆரம்பித்தார். And even in the lodge, no food. அங்க போன அந்த வீட்டில் இப்போ உணவு இல்லை. In his home, he remembered that, okay, in my lodge I have only bowl of food for tonight as well as tomorrow morning. I don't have anything else in my home. ஹட்சன் டெய்லர் அப்பொழுது என்னன்னா, தன்னுடைய வீட்டில் கூட அவருக்கு இருப்பது ஒரே ஒரு கைப்பிடி அளவு உணவு மாத்திரம் தான் இருக்கு. இன்றைக்கு இரவுக்கும் நாளைக்கும் அதுதான் அவருக்கு சாப்பாடு. And he said, okay, why don't you ask for the public officials, those who are helping to the poor? அதனால ஹட்சன் டெய்லர் அந்த ஏழ்மையான மனிதர்கிட்ட கேட்டானே, அப்பா நீ அரசாங்க அதிகாரிட்ட இந்த மாதிரி ஏழைகளுக்கு நிதி வழங்குவாங்களே, அவங்கள்ட்ட போய் உதவி கேட்க கூடாது? He said, I asked them, they said they'll come on tomorrow morning 11 o'clock, but my wife is dying now. அப்போ அவர் சொன்னாரா, நான் உங்கள்ட்ட போய் கேட்டேன், அவங்க நாளைக்கு மதியம் 11 மணிக்கு வரதா சொன்னாங்க, ஆனா இன்னைக்கு மனைவி மரிக்க போறாங்க. And Hudson Taylor is about just walking along with him. அப்படியே ஹட்சன் டெய்லர் அவரோடு இணைந்து அந்த வீட்டுக்கு போக ஆரம்பிச்சார். Very cheap lodging houses all around. ரொம்ப ஏழ்மையான மக்கள் வாசிக்கிற ஒரு பகுதி அது. It's a kind of a wretched place to dwell. ரொம்ப கஷ்டமான ஒரு சேரி மாதிரியான ஒரு பகுதின்னு வச்சுக்கோங்களேன். And he went into that house. அந்த வீட்டுக்குள்ளாக சென்றார். Basically it is not a house, a kind of a hut. அது வீடுன்னு சொல்ல முடியாது, ஒரு குடிசை. And 4 or 5 children around that mom. அந்த அங்க மரிக்கும் தருவாயில் இருந்த அந்த மனைவியை சுற்றி ஒரு 5 இல்ல 4-5 குழந்தைகள் நின்று கொண்டிருந்தாங்க. All are thin and weak. எல்லாரும் ரொம்ப ஒல்லியாட்டு முடியாத நிலைமையில. And there was a tiny baby in the mother's hand. அந்த மனைவியோட கையில, அந்த அம்மா கையில ஒரு சின்ன கை குழந்தை, 36 hours old baby. பிறந்து 36 மணி நேரமே ஆன பச்சிளம் குழந்தை. That baby was crying. அந்த குழந்தை அழுதுட்டு இருக்கு. And when Taylor saw the scene, டெய்லர் அவர்கள் இதை பார்க்கும்போது he saw how desperate family, how desperate in need. எவ்வளவு நிர்பந்தமான ஒரு நிலைமையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டார். So he said, okay, if I have so much money, I would have given them. அவர் யோசிச்சாராம், சொன்னாராம், என்கிட்ட நிறைய பணம் இருந்தா உங்களுக்கு நான் கொடுத்திருப்பேன். But he has only one coin. ஆனா என்கிட்ட இருப்பதோ இந்த ஒரே ஒரு காயின் தான். And conscience started just talking to him. அப்ப ஒரு மனசாட்சி அவரை உறுத்த ஆரம்பிச்சது. You have that one coin, right? அந்த ஒரு நாணயம் இருக்குல்ல, why don't you give that to them? அதே நீ கொடுக்கல. But he said, okay, let's pray. இல்ல நம்ம ஜெபிப்போமே அப்படி சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சார். So let's pray. Our heavenly Father will meet all our needs. அவர் ஜெபிக்கும்போது சொன்னாராம், பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய தகப்பன் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார். Okay, let's pray. நம்ம ஜெபிப்போம். When he was about to pray, அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது his conscience says, you hypocrite. அவருடைய மனசாட்சி அவரை குற்றப்படுத்தியது, நீ மாய்மாலக்காரன். Telling the unconverted people about the loving Father, but you are not able to believe the heavenly loving Father for the half-crown coin. ஐயா, தேவனை அறியாத அந்த மனிதனிடத்திலே தேவன் உங்கள் தேவைகளை சந்திப்பார்னு சொன்னாயே, தேவனுடைய அன்பை உணர்ந்து கொண்ட நீ தேவனுடைய அன்பை விசுவாசித்தாய் என்றால் ஏன் இந்த ஒரு நாணயத்துக்கு அவர் மேல உன்னால் நம்பிக்கை வைக்க முடியல? And he said, okay, no, he is just bypassing that. Okay, come on, let's pray for your family, pray for your wife. அவர் அந்த சிந்தனைகள் அப்படி தவிர்த்து விட்டு, எப்பா வாங்க நம்ம மனைவிக்கு ஜெபிப்போம் அப்படி சொன்னாராம். And they knelt down and started praying. அவங்க முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். Still the inner conflict couldn't be resolved. அவருடைய மனதில் இருந்த அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் அவரை விடவில்லை. And he thought, அவர் நினைச்சாராம், if I have 2 5-rupee coin in our terminology, ஒருவேளை நம்ம ஒரு ஸ்லாங்ல சொன்னா 2 5 ரூபாய் தொட்டு இருந்துச்சுன்னா, I would have given 1 coin to him and I keep the other one for me for tomorrow breakfast. ஒரு 5 ரூபாய் நாணயத்தை அவர்ட்ட கொடுத்துட்டு மீதி 5 ரூபாய் நாணயத்தை நான் வச்சிருப்பேன், நாளை தினம் நான் காலை சாப்பாடு சாப்பிட. But still, ஆனாலும் the guy after prayed, அவர் ஜெபித்து முடிச்சாங்க. this guy said, அப்ப அந்த மனிதர் சொன்னாராம், you see our terrible state. நாங்க இருக்கிற இந்த கஷ்டத்தை நீங்க பாத்தீங்கல்ல, what kind of situation we are. எப்படிப்பட்ட ஒரு கடினமான பாதை. Sir, could you please help us? எங்களுக்கு ஏதாவது உதவ முடியுமா? He doesn't know the battle that is in Hudson Taylor's heart. அந்த ஏழை மனிதருக்கு ஹட்சன் டெய்லர் இருதயத்துக்குள்ள நடந்த அந்த போராட்டம் தெரியாது. He remembered Matthew 5:42. அவர் மத்தேயு 5:42 வசனத்தை நினைவு கூர்ந்தார். Give to him that asketh thee. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு நீ கொடு.
give unto thee who ask thee. Then he took that coin. அப்ப அந்த நாணயத்தை எடுத்து He has given it to him. அந்த மனிதர்கிட்ட கையில And கொடுத்து he said this. அவர் சொன்ன காரியம், It might seem a small matter for you when compared to all the problem. உங்களுடைய எல்லா தேவைகளை பார்க்கும்போது இது ரொம்ப குறைவு மாதிரி தான் இருக்கும். இது ஒண்ணுமே இல்லை உன் பிரச்சனையை பார்க்கும்போது. when you come back to your problem, there is nothing. பட் என்கிட்ட இருக்கிற மொத்தமே இது மட்டும்தான். but all I had is this thing. I am giving all that I have. என்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் உன்னிடம் கொடுக்கிறேன். Has given. அது சொல்லி கொடுத்து விட்டார். Instantly a joy in his heart. உடனே அவர் இருதயத்தில் ஒரு மிகப்பெரிய He just சந்தோஷம். went back. அவர் தன்னுடைய வழியாக He was சென்று on his விட்டார். way to his home. தன் வீட்டுக்கு செல்லும்போது Praising God with a joyful heart. இருதயத்தின் நிறைவினாலே தேவனை துதித்துக் கொண்டே Mr. சென்றார். Hudson Taylor, what do you do for tomorrow afternoon? ஹட்சன் டெய்லர் அவர்களே, நாளைய மதிய சாப்பாட்டுக்கு என்ன செய்வீங்க? I don't know. எனக்கு தெரியாது. But I obeyed God. ஆனா நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்தேன். And given all. என்னிடம் இருந்த எல்லாவற்றையும் கொடுத்தேன். And he went. அவர் சென்று விட்டார். Had the supper. இரவு உணவு முடிந்து விட்டது. And slept. தூங்கி விட்டார். Morning the house owner came and knocked the door. அடுத்த நாள் காலையில அந்த வீட்டு சொந்தக்காரர் வந்து கதவை தட்டினாராம். You have a post. உங்களுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு. Oh, he looked at the address. அந்த விலாசத்தை பார்க்கும்போது maybe he couldn't read it. அது சரியா வாசிக்க முடியல. Maybe it is posted by somebody for long time back. பல மாதங்களுக்கு முன்பாக யாரோ ஒருவர் இவருக்கு அனுப்பிய ஒரு கடிதம் அது. Usually Monday morning you cannot expect any post. பொதுவாகவே திங்கட்கிழமை காலையில இந்த மாதிரி தபால் வருவது கிடையாது. He opened it. அதை திறந்து பார்த்தால் there was a cloth. அங்க ஒரு துணியில் இருந்தது. Something was covered by the cloth. அந்த துணியினால ஒரு காரியம் சுற்றப்பட்டிருந்தது. I just opened it. அதை திறந்து பார்க்கும்போது there was a gold coin of a sovereign fell into the ground. அரை பவுன் தங்க நாணயம் அதிலிருந்து இருந்து கீழே விழுந்தது. யூசுவலா இதுக்கு கை தட்டியிருப்பாங்க, ஆனா தட்டல. தட்டிச்சாங்க. விழுந்தது தங்கம் அல்லவா? அது முக்கியம் இல்லை, அது முக்கியம் இல்லை. இதே நம்ம ஒரு பிரசங்கர் சொன்ன எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி கொடுங்க போகும்போது தங்கமா வரும்பாங்க. நான் சொல்றேன் தங்கம் வராது, வராது. இது அதுக்கு எடுத்துக்காதீங்க. So he said, okay, 400 times written on one night. அவர் சொன்னார், ஒரே ராத்திரியிலே 400 மடங்கு அதை தேவன் விளைய செய்தார் என்று. Don't take it as a doctrine principle. Okay, if you invest today, tomorrow it will have 400%. No, it won't work. அதுக்காக இது ஒரு சத்திய கோட்பாடா எடுத்து அப்ப நான் இன்னைக்கு ₹1 கொடுத்தா நாளைக்கு ₹400 கிடைக்கும் அப்படிலாம் தயவு செய்து நினைக்காதீங்க. நடக்கவே செய்யாது. ₹1 போட்டு ₹1000 கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. If you give ₹1 you'll get ₹1000. You never get it. அதெல்லாம் சும்மா gimmicks. அதெல்லாம் ஏமாற்றவே இல்லை. How much your heart gives. உங்க இருதயத்திலிருந்து எப்படி கொடுக்கறீங்க? Have a heart of giving. கொடுக்கிற ஒரு இருதயம். Develop the attitude of giving. கொடுக்கிற இருதயத்தில் நாம் வளர வேண்டும், பழக்கப்பட வேண்டும். So if you want to store, சேகரிச்சு வைக்கணுமா, make sure there is a godly cause. அது தேவ நாமத்தின் பயன்பாட்டிற்காக சேமித்து வையுங்கள். Charitable love. மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற அந்த அன்பின் நிமித்தமாக. And to give the needy. தேவைகளுக்கு கொடுப்பதற்காக சேமியுங்க. Have that heart. அந்த எண்ணத்தோட சேமியுங்க. See, where do you build this? இது எதனால எங்க இருந்து இத சொல்ல வருகிறோம்? Go back to the manna. ஐயா, நீங்க மன்னா அந்த இன்சிடென்ட் பாக்கும்போது, no, please understand my heart. என்னோட இருதயத்தை புரிஞ்சுக்கோங்க. It's not my statement. One theologian says this way. நான் இதை சொல்லவில்லை, ஒரு வேத அறிஞர் இப்படியாக சொல்கிறார். How come whoever just gather, it is enough for a house? எல்லாரும் சேகரித்தது எப்படி அவரவர்கள் வீட்டுக்கு நிறைவாக இருந்துச்சு? இப்போ நம்ம வீட்டில் பாருங்களேன், ஃப்ரிட்ஜ் எதுக்கு பயன்படுத்துகிறோம்? Why do we use the fridge in our houses? எதுக்கு பயன்படுத்துகிறோம்? அவ்வளவுதான், பேசிக் அத பர்பஸ், வேற எந்த பர்பஸும் கிடையாது இல்ல. ஒரே நோக்கம், whatever we get more we want to store it for the next day and will raise the size of the fridge. அந்த ஃப்ரிட்ஜோட அந்த அளவு வளர்ந்துக்கிட்டே போகுது. அளவு வளர வளர the more the bigger it is, நமக்கு போடுற அளவு மறந்து போயிட்டே இருக்கு. We forget how much we have to cook every day. People are laughing, பார்த்துட்டானோ அப்படினு. By the way, that is not my intention. அத நான் சொல்ல வரலைங்க. Basically, பொதுவாகவே in earlier days, பழைய நாட்கள்ல, our mom days, our grandma days, நம்ம அம்மா இல்ல தாத்தா பாட்டின காலத்துல, if 7 people are coming to our home, வீட்டுக்கு 7 பேர் வந்தாங்கன்னா, they know how much rice they have to put. அவங்களுக்கு எவ்வளவு அரிசி போடணும்ங்கறது தெளிவா தெரியும். And end of the day, அந்த நாளின் முடிவுல, maybe you'll have few rices with water. கொஞ்சம் அரிசி ஒருல தண்ணி வச்சு அடுத்த நாளைக்கு வச்சிருப்பாங்க. But nowadays, ஆனா இப்போ for our sisters, நம்மளுடைய சகோதரிகளுக்கு, they don't even know which vessel they can use for 7 people if the 7 people are coming. ஒரு 7 பேர் வந்தாங்கன்னா எந்த பாத்திரத்துல சமைக்கிறதுங்கறது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நிறைய மேலுக்கு தெரிஞ்சிருக்கு, ஃபீமேலுக்கு தெரியல. நான் இவரை சொல்லல. So we look for vessels.
பாத்திரத்தை தேடுறோம். அப்புறம் எங்க அளவு போடுறது? Then how can we come with the calculation of the amount of rice? If this is true in your life, இது உங்க வாழ்க்கையில உண்மையா இருந்துச்சுன்னா please follow me. நீ நல்லா புரிஞ்சுக்கோங்க. 6 lakh men, 6 லட்சம் ஆண்கள் and their families, அதனோட அவர்கள் குடும்பமும், God showered the manna. தேவன் மன்னாவை அருளுகிறார். So now everybody is going. இப்ப எல்லாரும் போறாங்க. Someday I will take 4 idlis, someday I'll take 6 idlis. ஒரு சில நாட்கள் நான் 4 இட்லி சாப்பிடுவேனா இருக்கும், ஒரு சில நாட்கள் நான் 6 இட்லி கூட சாப்பிடலாம். Will God send it? Okay, today Sylvan's appetite this level, okay, send this much. ஓ அப்படியே, அப்ப இன்னைக்கு சில்வனுக்கு இவ்வளவு பசி இருக்கா, அப்ப இவ்வளவு அனுப்பி விடலாம். No, இல்ல அப்படி இல்ல. If in my home after I had the 4th idli, if I feel hungry, I will ask my wife to put a dosa. ஒருவேளை என் வீட்ல நான் சாப்பிடும்போது 4 இட்லி சாப்பிட்டு விட்டேன், இதுக்கு பின்பாக இன்னும் எனக்கு இட்லி பசிக்குது, நான் என் மனைவியிடம் இன்னொரு தோசையை சுட்டு கொடுங்கள் என்று நான் கேட்க முடியும். But how can I ask God? அட எப்படி நான் தேவன்கிட்ட போய் சொல்றது? For example, if Sylvan is the head of the household, he collected the manna and came home. ஒருவேளை இப்ப வீட்டின் தலைவராக நான் இருந்தேன் என்றால், நான் அன்றைய தினம் சென்று மன்னாவை சேகரித்து விட்டு வீட்டுக்கு வந்து விட்டேன். And I feel so hungry. I am the elder one of Sylvan. இப்பொழுது ஐயா நம்முடைய வீட்டுடைய மூத்த மகனாக இருக்கிறார், அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. தகப்பனே, அப்பா கொஞ்சமா பொறுப்பு இருக்கா உனக்கு? Do you have any sense? காலியா போச்சு பாரு. I don't have much to eat. அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வரவே இல்ல. We never had such complaints. அப்ப என்ன நடந்திருக்கும்? Then what happened? You know what the scholars are writing this way? வேத அறிஞர்கள் இதை எப்படி எழுதுறாங்கன்னா, this is something miracle of increase. இது ஒரு அற்புதமா இருந்திருக்க வேண்டும். Bible says, வேதம் சொல்லும்போது, they don't have less and they don't have more. மிகுதியாகவும் இல்லை குறைவாகவும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. This must be a miracle. அப்படினா இது ஒரு அதிசயமாக இருக்க வேண்டும். When my mom don't understand how much I will eat and how much idlis are in the need of home, how can this God knows how much we need for every tent? ஒருவேளை என் வீட்டில் எங்க அம்மாவுக்கு நான் எவ்வளவு சாப்பிடுவேங்கிற அளவு தெரியாது இருக்கும்போது, என் தேவன் எப்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு கூடாரத்திலும் எவ்வளவு தேவை, அந்த தகப்பன் எவ்வளவு சேகரிக்க வேண்டும்ங்கிறது எப்படி அவர் அதற்கேற்ற விதத்தில் அனுப்புகிறார். So God would have done, அப்படினா தேவன் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், miraculous way, ஒரு அற்புத விதமாக so he would have collected more. நிறைய மன்னாவை நான் சேகரித்திருக்கலாம். Let me put it in this way, I got lack. ஒருவேளை நான் இப்படி சொல்லுகிறேனே, ஐயாவுக்கு இப்பொழுது குறைவாக இருக்கிறது. Oh, the little one didn't have manna. இப்போ அந்த சின்ன குழந்தை இன்னும் சாப்பிடல. ஐயோ, what should I do? என்ன செய்யறது? God said, okay, Pushparaj, புஷ்பராஜ் ஐயா, I know, எனக்கு தெரியும், instead of you I made Sylvan already to carry that what you need for your baby. எனக்கு தெரியும் உங்க குறைவு இருக்குன்னு, அதனால தான் நான் சில்வனை இன்னும் தேவைக்கு அதிகமாகவே நான் சேகரித்து வைத்தேன். அந்த குழந்தைக்கு தேவையானது அவன் வீட்டில் இருக்கு. So no lack, குறைவில்லை, no want, தேவையோடு யாரும் நிற்கவில்லை, no excess, எந்த அதிகமாகவும் யார்ட்டையும் இல்லை. Please learn this miracle in your life. இந்த அற்புதத்தை உங்க வாழ்க்கையில நீங்க கற்றுக்கொள்ள முயற்சி பண்ணுங்க. The God of increase, பெருக்கத்தின் தேவனும் அவர்தான். Maybe look at this scenario, I gather less. இதை எப்படி புரிந்து கொள்ளுங்கள், ஐயா இப்போ குறைவாக தான் சேகரித்து வந்தார். I see God, நான் தேவனை நோக்கி பார்க்கிறேன். God of increase, தேவனே நீர் பெருக்கத்தின் தேவன் அல்லவா, and God is faithful. தேவன் உண்மையுள்ளவர் அல்லவா, did that through Sylvan. அவர் சில்வனின் மூலமாக என்னுடைய தேவையை let's look at Sylvan state. இப்போ என்னுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, he brought more, அநேகத்தை நான் கொண்டு வந்தேன், and he came. இப்போ வந்து பார்த்தேனா, now what happened? இப்போ என்ன பண்றது? For him it is God of law of fairness, make him to give it to me. தேவன் அருளிய அந்த சமநிலை பிரமாணத்தின்படியாக நான் மிகுதியாக இருப்பதை ஐயாவிடம் பகிர்ந்து கொண்டேன். நான் சொல்றது எத்தனை புரியுது? How many of you are getting my point? Hallelujah. So now let me ask you this one question. இந்த ஒரு கேள்வியை நான் உங்கள்ட்ட கேட்கிறேனே. For me, since I gathered less, he is the God of increase. என்னை பொறுத்த மட்டும், ஐயாவை பொறுத்த மட்டும் குறைவாக அவர் சேகரித்தனால தேவன் அவர் எப்படி பார்க்கிறார்னா பெருக்கத்தின் தேவனாக அவர் பார்க்கிறார். Now Sylvan gathered more. ஆனா சில்வனோ நிறைய மிகுதியானதை சேகரித்து விட்டார். How he should see God now? இப்போ நான் என் தேவனை எப்படி பார்க்க வேண்டும்? எப்படி பார்க்கணும்? How should I see God? Law of increase, பெருக்கத்தின் தேவனா பார்க்க முடியும். எப்படி பார்க்கணும்? என்ன God? சரி, ஜஸ்ட் இருந்தப்ப என்ன பண்ணணும்? If God is really just, what should I be doing now?
இவன் இருக்குது எடுத்து எனக்கு கொடுக்கணும். கரெக்டா இல்லையா? இப்போ இல்லைங்க, நீங்கள் எங்கே நினச்சா நான் மன்னா பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். மன்னா days. That is what God is going to give from his plate too, because it is excess here. So for me, God is a law of increase. For him, God is a law of, சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களே. I'll just read the statement, okay? Miracle of increase and miracle of decrease cause of giving, that is the concept of manna. மன்னா நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிக சிறந்த பாடம் என்னன்னா, பெருக்கம் என்கிற ஒரு ஆசீர்வாதமும் வருகிறது, அதே போல கொடுப்பதின் மூலமாக குறைவு என்கிற ஒரு ஆசீர்வாதமும் வருகிறது. How many of you want to have the God of decrease? எத்தனை பேருக்கு இந்த குறைவு என்கிற ஆசீர்வாதத்தின் தேவன் வேணும் என்று எதிர்பார்க்குறீங்க? இவ்வளோ பிரசங்கம் பண்ணியும் திருப்பியும் கேட்குறேன். Let me ask you again. How many of you really need the God of decrease? எத்தனை பேருக்கு குறைவின் ஆசீர்வாதத்தை அருளும் தேவனை எதிர்பார்க்கிறீர்கள்? இப்போ நான் சொன்னதுக்கு அப்புறம் மூணு கை தான் தூக்கி இருந்துச்சு. நான் சொல்றது உங்களுக்கு புரியலைங்கிறதுனால நீங்க தூக்கலையா, இல்லை பிடிக்கலைங்கிறதுனால தூக்கலையா? நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் இதுதான் பிரின்சிபல். This is the biblical truth. The expectation is, எதிர்பார்ப்பு என்னன்னா, when I am in a lack, ஒருவர் குறைவில் இருக்கும்போது I am tasting the God of increase. நான் அந்த பெருக்கத்தின் தேவனின் நன்மையை ருசிக்கிறேன். When I am in excess, நான் நிறைவில் இருக்கும்போது I am giving to people. நான் தேவையில்லர்களுக்கு கொடுப்பதின் மூலமாக, this law of fairness, அந்த சமநிலை பிரமாணத்தின்படி God has driven me with the law of fairness. தேவன் சமநிலை பிரமாணத்தின்படி என்னை உந்தி தள்ளி, and I am happy in giving. சந்தோஷமாக பகிர்ந்து கொடுக்கிறேன். How many of you don't want to worry? எத்தனை பேர் சந்தோஷப்படாம இருக்கணும், வருத்தப்படாம இருக்கணும்னு நினைக்கிறீங்க? தப்பா சொல்லிட்டேன். எத்தனை பேர் வருத்தப்படாம இருக்கணும்னு நினைக்கிறீங்க? How many of you don't want to worry? எத்தனை பேர் கவலை இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் சொல்றேன், அந்த 3 பேர் மட்டும்தான் worry இல்லாம இருக்க முடியும். Let me tell you, the 3 hands which raised when they are happy to give and serve the God, they will be such living such life. நல்ல வேளை கையை தூக்கணும்டா. This is the conclusion of the series of teaching, do not worry. கவலைப்படாதீர்கள் என்ற தொடர் பிரசங்கத்துடைய முடிவுரை இதுதான். The first, முதலாவது, seek his kingdom, தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். and keep God as our master, not money. தேவனை நம்மளுடைய வாழ்வின் மன்னனாக வைக்க வேண்டும், பணத்தை அல்ல. and store it for godly cause. தேவனுடைய நாமத்தின் தேவைக்காக அதை சேமிக்க வேண்டும். Save it for Sabbath. சேமிக்கணும். எதுக்குனா ஓய்வு நாளுக்காக. The very first time God asked them to save because they had to celebrate the Sabbath. முதலாவதாக தேவன் அவர்களை எதற்காக சேமிக்க கற்றுக் கொடுத்தார்னா, ஓய்வு நாளை ஆசரிக்க. and to store, நான் சேகரிக்க வேண்டும். for to give, to share the people, those who are in need. தேவையில் இருப்பவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்காக. Then you will never worry, you will have joy. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்தீங்கன்னா கவலைப்பட மாட்டீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. Hallelujah. 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 How many of you really convicted, or how many of you really understand what I'm trying to talk about? நான் சொல்ல வரது எத்தனைருக்கு புரியுது? அப்படியே கை தூக்கி வச்சிரு, கை தூக்கி up and high. How many of you try to implement this in your life? இது எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த முயற்சிப்பீங்க? ஒரு டெக்னிக் இறக்க வேணானா அப்படி. Please, let me tell you, you cannot experience it until you practice it. ஐயா, இதை நீங்க முயற்சி பண்ணாத வரைக்கும் உங்க வாழ்க்கையில இதை நீங்க ருசிக்க முடியாது. All things are working together for good because God has a purpose. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக ஏன் நடக்குதுன்னா, தேவனுக்கு அதுல ஒரு நோக்கம் இருக்கிறது. You have a purpose. உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. I have a purpose. எனக்கு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். This God's work is always a perfecting work. தேவனுடைய செயல்பாடுகள் எப்பொழுதுமே பூரணமாகவே காணப்படும். We need to reflect Christ. நம் தேவனை பிரதிபலிக்க வேண்டும். Predestination, the purpose of predestination is to conform the image and likeness of his only son Jesus Christ. தேவன் எதற்காக நம்மை முன் குறித்தார் என்றால், அவருடைய ஒரே குமாரனாய இயேசு கிறிஸ்துவின் சாயலில் நாம் காணப்படுவதற்காக, அவரை பிரதிபலிப்பதற்காக. So God is perfecting us. ஆகவே தேவன் நம்மை பக்குவப்படுத்துகிறார். Pushparaj, when you don't want to give, give. ஐயா, கொடுக்க மனதிலாற்றல் கொடுக்க பழகுகிறது. When you feel hesitant, you give. கொடுக்க தயக்கமோடு இருக்கும்போது கொடுப்பது. God is perfecting you. தேவன் உங்களை பூரணப்படுத்துகிறார். God is shaping you. தேவன் உங்களை பக்குவப்படுத்துகிறார்.
பக்குவப்படுத்துகிறார். conform the image of his son. தன்னுடைய குமாரனின் சாயலுக்கு என்னை மாற்றுவதற்காக. And don't worry, கவலைப்படாதிருங்கள். his provision is always there for you. தேவனுடைய அனுகூலங்கள் எப்பொழுதும் நம் வாழ்வில் இருக்கிறது. Since you give, he will not give you up. நீங்கள் கொடுப்பதனால அவர் உங்களை கைவிட போவதில்லை. Since you give, he will never give you up. நீங்கள் கொடுப்பதனால ஒரு நாளும் அவர் உங்களை கைவிட His போவதில்லை. provisions are always on. அவர் எப்பொழுதும் தன்னுடைய தெய்வீக பயன்பாட்டின்படி கொடுத்து கொண்டே இருக்கிறார். And the promise that he has given, not only for the present life, but for the future life as well. அவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமானது இந்த தற்காலிக உலகத்திற்கு மாத்திரமல்ல, நாம் காணப்போகும் அந்த எதிர்கால வாழ்க்கைக்குமானது. You and me are living in this world for his purpose. நீங்களும் நான் இந்த உலகத்துல வாழ்ற ஒரே நோக்கம் அவருடைய நோக்கத்திற்காக. So he used his tools to perfect us. ஆகவே அவர் தன்னுடைய உபகரணங்களை பயன்படுத்தி நம்மளை சரிப்படுத்துகிறார். He used his tools to sizzle us and perfecting us. அவர் தன்னுடைய உபகரணங்களை பயன்படுத்தி நம்மளை செதுக்கி நம்மளை சீர்படுத்துகிறார். And he is always giving his provisions. அவர் தன்னுடைய அனுகூலங்களை நமக்கு எப்பொழுதும் வழங்கிக் கொண்டிருக்கிறார். Make sure that you don't have lack. எதுக்கு நாம் குறைபடாமல் இருப்பதற்காக. Make sure that you don't have any want. நாம் குறைவில் நிர்மூலமாக இருப்பதற்காக. He is leading into righteous way. தன்னுடைய நீதியின் பாதையில் நம்மை நடத்தி. And he is leading into still waters. அமர்ந்த தண்ணீரண்டை நம்மை நடத்தி. Because that is what his provision and promise. அதுதான் அவர் நமக்கு அளிக்கிற அனுகூலங்களும் அவர் நமக்கு அளிக்கிற வாக்குத்தத்தமும். And his promise will take till his presence. அந்த வாக்குத்தத்தமானது அவரை நாம் சேரும் நாள் மட்டும் நம்மளை அழைத்து செல்லும். So Hudson Taylor says this. ஹட்சன் டெய்லர் இப்படியாக சொல்கிறார். Give your work to God's hands. உங்க வேலையை அவர் கையில் அர்ப்பணிங்க. Give your plans to God's hands. உங்களுடைய திட்டங்களை அவரிடம் கொடுத்து விடுங்கள். Give yourself to God's hands. உங்களையும் அவர் கையில் கொடுத்து விடுங்கள். Give your lives to God's hands. உங்கள் வாழ்க்கையை அவர் கையில் கொடுத்து விடுங்கள். Give your loved ones in God's hands. நீங்கள் அதிகமாக நேசிக்கிறவர்களையும் அவர் கையில் கொடுத்து விடுங்கள். Give your influence in God's hands. உங்களுடைய தாக்கத்தை அவர் கையில் கொடுத்து விடுங்கள். Give all the rights into God's hands. உங்களுடைய எல்லா உரிமைகளையும் அவரிடம் கொடுத்து விடுங்கள். When you have given all to him, there is nothing left with you to worry about. இப்ப நீங்க எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா ஐயா கவலைப்படுவதற்கு இப்ப நம்ம கையில ஒண்ணுமே இருக்காது ஐயா. Hallelujah. This is the solution for not to worry. கவலைப்படாமல் ஒரு வாழ்க்கை வாழணும்னா அதுக்கான தீர்வு இதுதான். If you don't give everything into his hands, let me tell you, you will always worry. Thousands of sermons you may heard, thousands of prayers you can do, but still it will not resolve the problem. ஐயா உங்க கவலை இல்லாம ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கான ஒரே வழி எல்லாவற்றையும் அவர் கையில் கொடுத்து விடுவது. ஒருவேளை நீங்கள் ஆயிரக்கணக்கான பிரசங்கங்கள் கேட்கலாம், ஆயிரக்கணக்கான ஜெபங்கள் செய்யலாம் கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு. ஆனால் இதை நீங்கள் செய்யலைன்னா உங்கள் பிரச்சனை தீரவே தீராது. Don't worry. கவலைப்படாதிருங்கள். Trust him. அவரை நம்புங்கள். Trust in his principles. அவர் கொடுத்த சத்தியத்தை விசுவாசியுங்கள். You will enjoy his faithfulness. அவருடைய உண்மைத்தன்மையை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க ஆரம்பிப்போம். Hallelujah. Hallelujah. Are you all okay? The next one is, அதை தொடர்ந்து அடுத்த காரியம். see, many days we have been singing this song like Thanksgiving. தொடர்ந்து பல வாரங்களாக நாம் நன்றி உணர்வு கொண்ட பாடல்களை நம்ம ஆராதனையில பாடிட்டு இருந்தோம். But we never started that. ஆனா அந்த பிரசங்கத்தை ஆரம்பிக்க முடியாம Today we were singing கோடா கோடி ஸ்தோத்திரம். இன்னைக்கு அதனால தான் அந்த கோடா கோடி ஸ்தோத்திரம் பாட்டை பாடணும். But thank God we are going to start that. இன்னைக்கு அந்த பிரசங்கத்தை நம்ம ஆரம்பிக்கவும் போறோம். I'll give a quick glimpse. ஒரு சின்ன ஒரு முன்னுரையை நான் சொல்ல விரும்புறேன். Very very important teaching. ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம் இது. Please understand my heart. என்னோட இதயத்தை புரிந்து கொள்ளுங்கள். I beg you. நான் உங்களை தயவா கேட்டுக்கொள்கிறேன். I beseech you. அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். Please listen this very carefully. கவனமா நீங்க இதை கவனிக்கணும். The one area every Christian will fail is in this area. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தோற்கிற இல்ல தவறுகிற ஒரு இடம்னா அது இந்த இடம் தான். Let's turn to Philippians chapter 4 verse 6. உங்கள் வேதங்களை பிலிப்பியர் 4:6 திருப்பிக் கொள்ளுங்கள். Do not be anxious about anything. That's what we have been teaching. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் என்ற அந்த முதல் காரியத்தை தான் நம்ம இவ்வளவு நாள் கற்றுக்கொண்டோம். But in everything by prayer. ஆனா எல்லாவற்றிலும் ஜெபத்துல obviously we'll pray. நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம். See, whenever we have problem, ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா the very first thing we'll do is a prayer. முதல்ல நம்ம செய்யறது ஒரு ஜெபம். And that prayer will have a specific request. அந்த ஜெபத்துல சில விண்ணப்பங்களும் இருக்கும். That is what says supplication. அதான் விண்ணப்பங்களை நாம் தேவனுக்கு ஏறெடுக்கிறோம். Supplication is something like a specific prayer request. விண்ணப்பங்கள் என்பது தேவனிடத்துல நாம்
தனியாக ஆண்டவரே எனக்கு இது தேவைன்னு நம்ம கேட்கிறது. How many of you have a specific prayer request on a daily basis? ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஜெபத்துல தனித்தனியா எனக்கு இது தேவைன்னு எத்தனை பேர் நீங்க தேவனோட Everybody every day will have a specific request. ஒவ்வொரு பேரும் நம்மளுடைய ஜெபத்துல தனித்தனியா இப்படி தேவனோட விண்ணப்பம் சொல்றோம். If you are going for interview, ஒரு நேர்முக தேர்வுக்கு சென்றால் and that day supplication is Lord get me the job. அந்த நாள் விண்ணப்பம் என்னவா இருக்குன்னா ஆண்டவரே எனக்கு இந்த வேலை வேணும். If you are going to hospital, ஒரு மருத்துவமனைக்கு சென்றோனா that day the supplication is Lord please heal me. அந்நாளுடைய விண்ணப்பம் ஆண்டவரே நீங்கள் சுகப்படுத்துங்கள். If you are going for a favor, ஒருவேளை ஒரு உதவிக்காக நீங்க செஞ்சீங்கன்னா the supplication is regarding that favor on that day. ஆண்டவரே இந்த உதவி எனக்கு கிடைக்க உதவி செய்யுங்கன்னு விண்ணப்பம் பண்றோம். So Paul was writing this. பவுல் எழுதும்போது Hey Pushparaj, don't worry, ஐயா கவலைப்படாதீர்கள், but pray. ஆனா ஜெபிங்க. I guess job மட்டும் தான் இருக்கறேன். Yeah, yes, what is happening? I'm still praying. Hey Paul, no Pushparaj, pray with the supplication. ஐயா நீங்க ஜெபம் பண்ணும்போது விண்ணப்பத்தோட ஜெபம் பண்ணுங்க. Oh Paul, don't you understand that? Paul, I pray on that request, specific request every day. பவுல் அடிகளாரே உங்களுக்கு புரியலையா? நான் அந்த விண்ணப்பத்தை எனக்கு தேவையான ஒன்றை தனியா சொல்லி தான் நான் தினமும் ஜெபிக்கிறேனே. But the problem is, ஆனா பிரச்சனை என்னன்னா, did you do that with thanksgiving? அந்த ஜெபத்தை ஸ்தோத்திரத்தோட செஞ்சோமா? Why? ஏன்? Is that a big thing? அது அவ்வளவு பெரிய விஷயமா? See ஸ்தோத்திரம் அப்படினு இப்படி ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அந்த ஸ்தோத்திரத்தை பத்தி பேசலனா. So when you're talking about thanksgiving, it's not like thank you, thank you, thank you, thank you. But that's not the thing. Brother ஸ்தோத்திரம். Praise the Lord brother. Sister ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் brother. ஐயா ஸ்தோத்திரம். ஐயா ஸ்தோத்திரம் brother. யாருக்கு ஸ்தோத்திரம்? பைபிள் அப்படி பேசல. That is not what Bible is talking over here. எப்போதும் ஸ்தோத்திரம் செலுத்தணும்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா மைக் எடுத்து ஸ்தோத்திரம் 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 வாங்க வாங்க டீ போட்டியா ஸ்தோத்திரம் 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 அக்கா வரலையா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பிரதர் வாங்க வாங்க இப்படி பைபிள் சொல்லல. The Bible is not teaching us to keep on mumbling something like mantra as stotram. Mumbling something like mantra is not stotram. எழுதி வச்சிருக்கப்பா, கற்பாறையில் எழுத வேண்டிய விஷயம் இதெல்லாம். ஓகேவா? Praise God. So prayer, ஜெபம் with supplication, அதுல விண்ணப்பம் இருக்கு. Then thanksgiving. அது கூடவே ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். Did you pray in this pattern always? இப்படிப்பட்ட ஒரு விதமாக நாம் தினமும் ஜெபிக்கிறோமா? See, every time we pray with the problem, right? நம்ம எப்பலாம் ஒரு பிரச்சனைக்கு ஜெபம் பண்றோமோ, for example, பொதுவாகவே today I'm praying, இன்னைக்கு நான் ஜெபம் பண்றேன்னா, Lord, I need to give a sermon today. ஆண்டவரே நான் இன்னைக்கு இந்த காரியத்துல பிரசங்கிக்கணும். People should not sleep. ஆகவே ஜனங்கள் தூங்க கூடாது. Sorry sir, I know they will not sleep. கண்டிப்பா தூங்க மாட்டாங்கன்னு தெரியும். Give me right words. எனக்கு சரியான வார்த்தைகளை கொடுங்க. Give me right illustrations. சரியான எடுத்துக்காட்ட சொல்ல உதவி செய்யுங்க. I should not speak like as my mind goes. எனக்கு தோன்றினபடி நான் பேசிட்டு போயிட கூடாது. No Lord. இல்ல ஆண்டவரே. Give me the right words. சரியான வார்த்தைகளை கொடுங்க. Right statements. சரியான வாக்கியங்களை பயன்படுத்தணும். Right way of presentation. சரியான விதத்துல சொல்லி கொடுக்கணும். But still Lord, I am so afraid. ஆனா எனக்கு தேவனே கொஞ்சம் பயமா இருக்கு. Because I need to stand with celebrity preachers. Translate. நான் பக்கத்துல இருக்க கூட சேர்ந்து நின்னு பிரசங்கம் பண்ணனும். So I feel the heat sometimes. No, so okay. Praying. ஜெபிக்கணும் இந்த மாதிரி. So that is my problem. அதுதான் ஐயா அப்படிதான் ஜெபம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. Don't think that we'll simply come and preach. ஐயா சும்மா வந்து அப்படி பிரசங்கிப்போம் அப்பலாம் நினைக்காதீங்க. வெளியில தான் வேற ஃபேஸ். Outside you'll see a different face. உள்ளுக்குள்ள பேஸ்மென்ட்ல இருந்து எல்லாமே ஆடிட்டு தான் இருக்கும். But inside all the basement is struggling. God when is finishing. தேவனே நேரம் ஆயிட்டு இருக்கு எப்போ முடிப்பேன்? So that time அந்த நேரத்திலே I pray. நான் ஜெபிக்கிறேன். Pray with the supplication. ஜெபத்துல விண்ணப்பம் இருக்கு. But do I have thanksgiving? ஆனா அந்த ஜெபத்தில் ஸ்தோத்திரம் உள்ளதா? Which means அதுக்கு அர்த்தம் என்னன்னா, Pushparaj, ஐயா this is the 110th week in the book of Acts. 110வது முறை இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தை இன்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோமே. 110வது முறை தியானிச்ச வயசாயிரும். வாரம் 110th week. 110வது வாரம் இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு நாளுக்காக நான் ஏங்குறேன். But I look forward to that day. So 110th week.
110வது வாரம். Did you do that by your ability? உங்களுடைய பலத்தினால செய்தீர்களா? Are you that much wise person? அந்த அளவுக்கு நீங்கள் ஞானவானா? Oh, how many days you are terrified to even speak a sentence? எத்தனை நாள் ஒரு வசனத்தை பேசுறதுக்கு நீங்க பயந்துட்டு இருந்தீங்க? On what, whose strength you did that? எந்த பலத்தினால, யாருடைய பலத்தினால இதை செய்ய முடிந்தது? Who has given you strength to cross over all the 109 weeks? கடந்த 109 வாரமும் தாண்டி வருவதற்கு யார் பலன் கொடுத்தார்? Thank God for all the grace you have given. தேவனே, நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. That drives me for the 110th week. அந்த எண்ணம் தான் 110வது வாரத்திற்கு என்னை உந்தி தள்ளுகிறது. Hallelujah. Hallelujah. Whenever you go to the prayer for a problem. எப்பொழுதெல்லாம் ஒரு பிரச்சனையோடு நீங்க ஜெபிக்க போறீங்களோ, For example, if my daughter is sick. ஒரு உதாரணம் சொல்றேன். என் மகள் இப்பொழுது நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. So, no, I'm going to pray. நான் ஜெபிக்க போறேன். It's a prayer. அது ஒரு ஜெபம் தான். It is a supplication. அது ஒரு விண்ணப்பம் தான். What supplication? என்ன விண்ணப்பம்? The supplication is good health for my daughter. அந்த விண்ணப்பம் என்னவென்றால் என்னுடைய மகள் ஒரு பூரண சுகம் பெற வேண்டும். So I'm nervous. இப்போ நான் படபடப்போடு இருக்கிறேன். நான் திகைத்திருக்கிறேன். I'm worried. கவலையோடு இருக்கிறேன். And Paul is saying, அப்ப பவுல் சொல்கிறார், do not worry. கவலைப்படாதே. போங்க பால், உங்களுக்கு பிள்ளை குட்டி கிடையாது. Paul, you don't understand my problem. You do not have kids or you don't have family. எனக்கு அது தெரியாது. I'm also not, I don't know that. But Paul says, ஆனா பவுல் சொல்லும்போது, புஷ்பராஜ் அவர்களே, you are praying. நீங்க ஜெபிக்கிறீங்க. You are praying with the supplication. ஜெபத்துல விண்ணப்பம் இருக்கு. But hold on. கொஞ்சம் காத்துருங்க. How was your daughter doing day before yesterday? நேற்றைய முந்தைய தினம் உங்களுடைய மகள் எப்படி இருந்தாங்க? She was super. அருமையா இருந்தாங்க. She was perfect. நல்லா இருந்தாங்க. Why that sickness had not come day before yesterday? நேற்றைய முந்தின நாள் ஏன் இந்த பிரச்சனை வரல? Do you have the reason? அதுக்கான அர்த்தம் தெரியுமா? I don't know. இல்ல, எனக்கு அந்த காரணம் தெரியாது. Why she has not suffered last week? கடந்த வாரம் ஏன் இந்த கஷ்டத்துல அவங்க இல்ல? Do you know the reason? காரணம் தெரியுமா? I don't know. இல்ல, எனக்கு தெரியாது. Today, because of her sickness, you are praying for the sickness. My point is, how many times you are thanking God for not being sickness for throughout the last 10 years? இன்றைய நாள்ல அந்த சுகவேனம் வந்தனால நீங்க செய்கிற ஜெபத்துல சுகத்திற்காக விண்ணப்பம் பண்றீங்களே, ஆனால் கடந்த பல வருடங்களாக சுகத்தோடு பலத்தோடு காணப்பட்டதற்கு அதை நினைவு கூர்ந்து எத்தனை முறை ஸ்தோத்திரம் செலுத்துறோம்? Have you got my point? சொல்றது When you புரியுதா? have problems, ஒரு பிரச்சனை வரும்போது immediately we ask God. உடனே தேவனை கேக்குறோம். God, will you provide? தேவனே செஞ்சிருவீங்களா? God, will you heal me? தேவனே குணமாக்கிடுவீங்களா? God, will you meet my needs? தேவனே என் தேவைகளை சந்திப்பீங்களா? God, I'm worried. நான் கவலையோடு I am இருக்கிறேன். tensed. நான் படபடப்போடு இருக்கிறேன். And this is God saying, அப்பொழுது தேவன் சொல்வார், hey Sylvain, சில்வனே, I know you have a problem. உனக்கு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும். I know you are struggling. நீ கஷ்டத்தோடு இருக்கிறது எனக்கு தெரியும். I know you are praying with a supplication. இந்த விண்ணப்பத்தோடு தான் நீ ஜெபிக்கிறாய் என்பதை நான் அறிவேன். But let me tell you, ஆனா நான் சொல்றேன், do you know that why the problem was not occurred last week? ஏன் கடந்த வாரம் இந்த பிரச்சனை ஏன் வரலன்னு உனக்கு காரணம் தெரியுமா? Why last throughout the 10 years were smooth and good? கடந்த 10 வருடம் எளிதாக கடந்து போனதே அதன் காரணம் தெரியுமா? Who led us thus far will take the rest of the journey. That will give the confidence. இதுவரை நடத்தின அவரே இனி வரும் நாட்களும் நடத்தி செல்வார் என்பதே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. Many times we are worrying about the future. பல நேரம் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிறோம். Because we are forgetting to look at the past. ஏனென்றால் கடந்த காலத்தில் தேவன் செய்த நன்மைகளை கவனிக்க தவறிவிட்டோம். Let me say it again. மறுபடியும் சொல்கிறேன். We are worrying about future. எதிர்காலத்தை குறித்து We are கவலைப்படுகிறோம். worrying about what about tomorrow. நாளைக்கு என்ன நடக்கும்னு நினைக்கிறோமே. That is why when Jesus was saying do not worry about tomorrow. அதனால தான் தேவன் சொல்கிறார், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். Don't look at tomorrow. ஐயா, நாளைக்கு என்ன நடக்கும்னு Don't தேடாதீங்க. worry about tomorrow. நாளைக்கு என்ன நடக்கும்னு யோசிக்காதீங்க. But if you want to worry about tomorrow, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படணும்னா, before you worry about tomorrow, look at the past. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படும் முன்பாக உங்கள் கடந்த வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். நாளைக்கு நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்றீங்க, நேத்து உன்னை நல்லா வச்சது யாரு? You are asking and praying that your tomorrow should be good, but who was responsible for your yesterday to be beautiful? நாளைக்கு பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படுறீங்க, நேத்து இந்த பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு காரணம் யாரு? You are worried whether I will face this problem tomorrow, but let me ask you, who was the cause that you didn't face the problem yesterday? If you believe the
God who has done thus far, then you will pray but you will not worry. இதுவரை நடத்தினவர் என்ற காரியத்தை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நீங்க நாளை தினத்தை குறித்து கவலைப்பட்டு ஜெபிக்க மாட்டீங்க. The problem is, பிரச்சனை என்னன்னா we'll pray, நம்ம ஜெபிப்போம் pray, but never remember to thank him. ஆனால் அவருக்கு ஸ்தோத்திரத்தோட நன்றி சொல்லணுங்கிறத மறந்து விடுவோம். சில பேர் சொல்றாங்க ப்ரேயர் பண்ணாதான பிரதர் அதெல்லாம். Maybe somebody will think that's only for people who pray. ப்ராப்ளம் வந்தாதான் நாங்க ப்ரேயரே பார்க்கறது. Only start pray when you actually face a problem. அதனால தான் ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு. And that is the reason. எப்படி உங்களை ப்ரே பண்ண வைக்கிறது? Otherwise how will I be praying? Many times we don't even seek God, we don't even bother God. பல நேரம் நம்ம தேவனை தேடுறது இல்ல, தேவனை கண்டுக்கிறதே இல்ல. Sometimes God allowed some situations, தேவன் சில காரியங்களை அனுமதிக்கும் போது to turn our attention, அதன் மூலம் நம்முடைய கவனத்தை திருப்பி to turn our attention in the horizontal way, from horizontal way to the vertical way. இந்த உலகத்திற்கு அடுத்த காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருந்த போது அவரை நோக்கி நம்மளை பார்க்க வைக்கிறார். Sometimes our money is not able to resolve our problems. சில நேரத்துல நம்முடைய பணம் நம்முடைய பிரச்சனையை தீர்க்க மாட்டேங்குது. Our education is not resolving the problems. நம்முடைய கல்வி அறிவு நம்முடைய பிரச்சனையை தீர்க்க Our மாட்டேங்குது. relatives are not able to resolve the problems. நம்முடைய சொந்தக்காரங்களால அந்த பிரச்சனையை தீர்க்க முடியல. Our abilities not get the solution. நம்முடைய திறமைகள்னால அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கல. So when you come to a moment everything fails, எல்லாம் தோற்று போய் நிர்கதியா நிற்கும் நிலைமை வரும்போது now you want to see God. நாம திரும்பி அவரை நோக்கி God பார்க்கிறோம். is waiting for that moment. தேவன் அந்த தருணத்திற்காக காத்திருக்கிறார். God's perfecting work. தேவன் நம்மை சீர்படுத்தும் காரியம். God wants to fulfill his promises through his process. தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை பக்குவப்படுத்தி பண்படுத்தி மூலமாகவே அதை சீர்படுத்தி நிறைவேற்றுகிறார். Let me say that again. மறுபடியும் சொல்கிறேன். God will fulfill his promises through his own process to meet his purpose. தேவன் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நம்மை பண்படுத்துவதன் மூலமாகவே அவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நம்மை சொந்தமாக்கிக் கொள்ள வைக்கிறார். So when we hit the ground, தர தட்டும் போதுதான் சார் we don't have any hope, நமக்கு எந்த நம்பிக்கை இல்லாம போயிருது. and we are looking above. அப்ப அவரை நோக்கி பார்க்கிறோம். And Paul was saying, அப்ப பவுல் சொல்கிறார், good, சிறன், you are praying. நல்லது. இப்ப நீங்க praying with a supplication. அந்த ஜெபத்துல ஒரு விண்ணப்பமும் இருக்கு. But let me tell you, ஆனா நான் ஒன்னு சொல்றேன். do you remember who has led you, protect you, provide you, lead you, guide you thus far? இதுவரை உங்களை நடத்தினது, இதுவரை உங்களை பாதுகாத்தது, இதுவரை உங்களை பராமரித்தது, இதுவரை உங்களுடைய தேவைகளை சந்தித்தது, இதுவரை உங்களை ஆசீர்வதித்து கொண்டு வந்தது யாருன்னு ஞாபகம் இருக்கா? We have as much as problems to be prayed. நமக்கு ஜெபம் பண்றதுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. But we feel like there is nothing to give thanks. ஆனா ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கு காரணம்னா எதுவும் இல்லைன்னு நினைக்கிறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். Let me give a small example. இந்த ஒரு வருஷத்துல the last 1 year 11 months, not 12 months almost, the last 12 months, how many specific problems you have faced? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கடந்த 12 மாதங்கள்ல எத்தனை பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தீர்கள்? Sometimes sickness, ஒருவேளை உடல் சுகவீனம், sometimes no money, பணம் இல்லாம இருந்திருக்கலாம், sometimes no peace, சந்தோஷம் சமாதானம் இல்லாமல் இருந்திருக்கலாம், sometimes you have challenges, இல்ல சவால்களை சந்தித்திருக்கலாம். so you prayed for the challenges, சவாலுக்காக ஜெபித்தோம், prayed for the money, பணத்துக்காக ஜெபித்தோம், pray for the sickness, சுகவீனத்துக்காக ஜெபித்தோம், and pray for all the reasons. மற்ற எல்லா காரியத்துக்கும் நம்ம ஜெபித்தோம். So maybe 5 major problems. 5 வித்தியாசமான பிரச்சனைகள். You prayed for 5 things. 5 காரியத்துக்கு நம்ம ஜெபித்தோம். But 95% of things were working fine in your life. Then how much you would have thanked God for him? ஆனால் மற்ற 95 காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில சரியா நிறைவேறியதே, அதில் எத்தனை காரியத்திற்காக தேவனுக்கு நன்றி சொன்னீர்கள்? See, how many of you have experienced neck pain? எத்தனை பேருக்கு இந்த கழுத்து வலிங்கிற ஒரு பிரச்சனை இருந்து பார்த்துருக்கீங்க? இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதமா சார்? கையுதி காட்ட சொல்றீங்க. See, whenever you have neck pain, ஒருவேளை இந்த கழுத்து வலி இருந்துச்சுன்னா maybe some simple nerve problem here. ஏதோ ஒரு சின்ன ஒரு நரம்பு பிடிப்பா இருக்கலாம். And hey Sylvain, look at here. சில்வன் அவர்கள் இங்க பாருங்கன்னு சொன்னா, Yes Sylvain. என்ன சொல்லுங்க ஐயா? Okay Sylvain. சரி ஐயா. Thank you. இன்டர்பிரட்டர் மட்டும் இல்லை, காப்பி கேட்டு போல இருக்கு. ஓகே, ஸோ
So because the one nerve, அந்த ஒரு சிறிய நரம்பு. and we pray. நம்ம ஜெபிப்போம். How many days I'm praying, God? தேவனே எத்தனை நாளா ஜெபிக்கிறேன். This neck pain is torturing me. இந்த கழுத்து வலி எனக்கு முடியல, வலிக்குது. And I'm just worrying, Lord. I couldn't work, I couldn't sleep, I couldn't do many things. என்னால பல வேலையை செய்ய முடியல, என்னால வேலை செய்ய முடியல, என்னால எந்த காரியத்தை செய்ய முடியல ஆண்டவரே. Did you thank God because your hand is working fine? ஐயா, கை சரியா வேலை செஞ்சது, அதுக்கு தேவனுக்கு நன்றி சொன்னோமா? Did you thank God for your leg is working fine? இல்ல கால் சரியா அன்னைக்கு செயல்பட்டதே நன்றி சொன்னோமா? Did you thank God your brain is working? இல்ல நம்ம மூளை வேலை செய்யுது நன்றி சொன்னோமா? Did you thank God your eye is working? இல்ல கண்கள் வேலை செய்யறதுக்கு நன்றி So சொல்றோமா? eyes are working. இல்ல கண்கள் வேலை செய்யறதுக்கு நன்றி And your சொல்றோமா? tummy is also working fine and you're having all that biryani and everything. Did you thank God for that? இல்ல வயிறு செரிமானம் நல்லா வேலை செய்யுது, நல்லா சாப்பிட முடியுது, பிரியாணி சாப்பிட முடியுது நன்றி சொன்னோமா? But how many times you cried for that one nerve? ஆனா அந்த ஒரு நரம்பிற்காக எத்தனை நாள் அழுகிறோம்? That is the life of Christianity. இப்படிதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னைக்கு இருக்கு. God has done so many things. தேவன் அநேக காரியங்களை செய்திருக்கிறார். We don't look at all those things. அது எதையும் நம்ம பார்க்கிறது இல்ல. In fact, we don't have time to thank God for all these things. இன்னும் சொல்ல போனா இந்த எல்லா காரியத்திற்காகவும் தேவனுக்கு நன்றி சொல்ல நமக்கு நேரமும் இல்ல. We just pray for that one problem. அந்த ஒரு பிரச்சனையை மாத்திரம் நம்ம ஜெபிக்கிறோம். But what Paul says here is, ஆனால் இங்க பவுலடிகளார் என்ன சொல்கிறார் என்றால், உன்னால worry பண்ணாம pray பண்ண முடியுதா? Are you able to pray without worrying? முடியல. You cannot, right? உன்னால pray பண்ண முடியாது. You cannot. Maybe you are lamenting. ஒருவேளை நீங்க புலம்பலாம். Maybe you are questioning God. தேவனை கேள்வி கேட்கலாம். You are shouting him. தேவனே நீங்க குறை சொல்லலாம். Until you get enough faith. அந்த விசுவாசம் வர வரைக்கும் How you'll get the faith? எப்படி அந்த விசுவாசம் வருவது? How will trust him? எப்படி நான் அவரை நம்புவது? How you put your faith on him? எப்படி அவரை நான் How விசுவாசிப்பது? to believe him? எப்படி நான் அவரை How நம்புவது? can you put the anchor over him? என்னுடைய நங்குரத்தை அவர் மேல் எப்படி வைப்பது? Think all the good things he has done. அவர் செய்த அனைத்து நன்மைகளையும் திரும்பி Oh பாருங்கள். God, last time I have stomach pain. தேவனே, கடந்த முறை வயிற்று வலியோடு இருந்தனே, And I know you healed me. எனக்கு தெரியும், எனக்கு Oh, சுகம் thank கொடுத்தீர். God for that. தேவனே, அதற்காக உமக்கு நன்றி. With all that hope, அந்த எல்லா நம்பிக்கையோடும் I'm praying right now. மறுபடியும் நான் ஜெபிக்கிறேன். Lord, I have a big family problem. எங்க மிகப்பெரிய ஒரு குடும்பத்துல ஒரு சண்டை இருந்துச்சு. I thought the family's joy will devastated. குடும்பமே நிர்பந்தமாக பிரிந்து போகிற நிலைமை. I feel like there will be a huge challenge and turmoil in the family. ஒரு மிகப்பெரிய சவால், மிகப்பெரிய போராட்டம் குடும்பத்தில் இருந்தது. But Lord, you graciously protected me. ஆனா தேவனே கிருபையாக எங்களை பாதுகாத்தீரே. So when I remember 10 years back, 10 வருடத்துக்கு முன்னர் நடந்த நினைவு கூறுகிறேன். oh, I was worrying about that sickness. என்னுடைய போராட்டத்தை, சுகவீனத்தை குறித்து கவலைப்பட்டு Oh, I கொண்டிருந்தேன். thought I'll be gone. நான் மரித்து விடுவேன் நினைச்சேன். But I haven't. ஆனா இல்ல, You protected. என்னை காப்பாற்றினீ. Oh, I trust that God. You will protect me now. அந்த தேவனை நம்புகிறேன், என்னை நீர் இப்பொழுதும் நடத்துவீர், பாதுகாப்பீர் என்று. Hallelujah. ஹல்லேலூயா. That is what the Christian attitude. இதுதான் ஒரு கிறிஸ்தவனின் மனப்பான்மையாக See, இருக்க there was a வேண்டும். Scottish minister, Alexander White. ஸ்காட்லாந்து தேசத்துல ஒரு தேவனுடைய மனிதர் இருந்தார், அவர் பேர் அலெக்சாண்டர் ஒயிட். His prayer is always uplifting prayers and giving thanks to God. அவருடைய ஜெபம் எப்பொழுதுமே தேவனை துதிப்பதாகவும் தேவனை உயர்த்துவதாகவும் நன்றி உணர்வோடு இருக்கும். He is always find something to say thank God. அவர் எப்பொழுதுமே எதையாவது தேடி அந்த காரணத்துக்காக தேவனுக்கு நன்றி சொல்லணும்னு ஜெபிப்பாராமா. One day, very bad weather. ஒரு நாள் மிக மோசமான வான சூழ்நிலை. It's gloomy. ரொம்ப மேகமூட்டமா இருந்தது. And now many people couldn't turn back to church. அதனால அநேக பேர் சபைக்கு வர முடியல. Some kind of challenge. ஒரு சவால் நிறைந்த ஒரு காலம். Everybody will be lamenting about that weather. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எல்லாருமே அந்த கால சூழ்நிலை குறித்து புலம்பிட்டு இருப்பாங்க. And everybody was thinking. எல்லாரும் யோசிச்சாங்களாம். Okay, Alexander White. அலெக்சாண்டர் ஒயிட் அவர்களே, Okay, let me see what you will thank God today. இன்னைக்கு நீங்க எதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்ல போறீங்க நான் And பார்க்கிறேன். everybody is looking at him. எல்லாரும் அவரை பார்த்துட்டு இருந்தாங்களாம். And he came to the pulpit. அவர் மேடைக்கு வந்தார். And he said, அவர் சொன்னார், we thank, oh God. நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். This is not the situation always like. எப்பொழுதுமே இத மாதிரி ஒரு கால சூழ்நிலை இல்லாமல் இருந்ததற்காக. சார் இன்னைக்கு தான் புயல் அடிக்குது சார். Today we had the storm. பிரதர் இன்னைக்கு பூகம்பம். Today brother இன்னைக்கு it's an earthquake. என்ன எதுக்கு காடுக்கு தேங்க் பண்ணுவீங்க? For what I can thank the Lord. நேத்து பூகம்பம் வரல, அதுக்காக கர்த்தருக்கு தேங்க்ஸ்.
I thank the Lord because yesterday I didn't face the சார் இன்னைக்கு எனக்கு வலிக்குது. Lord, it is paining for me today. கடந்த 10 வருஷமா எனக்கு வலிக்கல. ஆனா it was not paining for me for the last 10 years. I thank God. அதுக்கு நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். That gratitude will give you faith. அந்த நன்றி உணர்வு உங்களுக்கு விசுவாசத்தை கொடுக்கும். Thanksgiving is always connected with the prayer. ஐயா, இந்த ஸ்தோத்திரம் செலுத்துவது எப்பொழுதும் ஜெபத்தோடு தொடர்புடையது. Always find something to thank God. எப்பொழுதுமே நன்றி சொல்வதற்கு ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சாவது நன்றி சொல்லுங்க. I'll give a couple of illustrations to close. ஒரு ரெண்டு சில உதாரணங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். The first one is, முதலாவது, we are all the problem looker or the solution looker. நம்ம பிரச்சனையை தேடுறவங்களா இல்ல பிரச்சனைக்கான தீர்வை தேடுறவங்களா? Problem looker, I mean, நம்ம கண்கள் எப்பொழுதும் பிரச்சனையின் மேல இருக்குமா? for example, ஒரு உதாரணம் சொல்லணும்னா, if I wear a white shirt ஒரு வெள்ளை ஒரு சட்டையை நீங்க போட்டிருந்தீங்கன்னா and here there is a black ink, அதுல ஒரு கருப்பு மை இந்த இடத்துல இருக்கு, what do you look at the whole sermon? அந்த முழு பிரசங்கமும் நீங்க ஏதோ கவனிப்பீங்க. The shirt is everywhere is white, இந்த முழு சட்டையும் வெள்ளையா இருக்கு, neatly ironed பக்காவா அயர்ன் பண்ணிருக்காங்க and well dressed, நீட்டா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. but you look at only the dot, black ink dot. ஆனா அந்த கருப்பு மை, அந்த இங்கை மட்டும் தான் நம்ம கவனிப்போம். இந்த பொண்ணு பார்க்கும்போது பார்த்திருக்கீங்களா? when you go for looking for a bride, பொண்ணு சூப்பரா இருந்துச்சு சார். brother, that girl was looking very pretty, பட் மூக்கு மட்டும் கொஞ்சம் நீளம், but that nose alone is little longer. ஏன் நல்லா இருந்துச்சுல்ல? All other things are good, right? இப்போ மூக்கு நீளமா இருந்தா கட்டையா இருந்தா என்ன? So what about whether the nose is long or shorter? Whenever somebody is, I mean, somebody is நல்லா இருக்கு, இப்பதான் நல்லா இருக்கும். Whenever the wife is serving a very delicious biryani, ஒருவேளை மனைவி ஒரு அருமையான ருசியுள்ள ஒரு பிரியாணி சமைத்து பரிமாறி போது, somebody, some mind voices, ஒரு சிலருடைய மனம் எண்ணங்கள் இப்படி தான் இருக்கு. Sir, if it is a delicious biryani, then that might have been ordered, not cooked. ஐயா, அவ்வளவு அரிசுவே பிரியாணியா இருந்தா அது நிச்சயமாக சமைச்சது இல்ல, கடையில வாங்குனது. So hypothetical situation, please follow me. ஒரு கற்பனையா கூட வச்சுக்கோங்க, நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. So a delicious biryani, ஒரு அரிசுவையான ஒரு பிரியாணி, and she was looking at the YouTube. யூடியூப்ல பார்த்தோம். பேசிக்கா இப்ப எல்லாரும் இப்பதான் சமைக்கிறாங்க. So no, you just done a wonderful way, ஒரு சிறந்த முறையில் அதை சமைத்து, put lot of effort, அதிக பிரயாசம், and presenting before the husband, கணவருக்கு முன்பாக அதை பரிமாறுறாங்க, and looking at his face, அவருடைய முகத்தையே கவனிப்பாங்க. what is saying? அவர் என்ன சொல்வாரு? பாராட்டல மௌனனி, but no, not that I did, but just praise. என்ன ஒரு பாராட்டு கிடைக்குமா? This guy will eat, அவர் சாப்பிடுவாரு, என்ன நடக்குன்னே தெரியாது. he will not even bother what is happening. Put more, கூட கொஞ்சம் வைங்க, and he'll eat, சாப்பிட்டு இருப்பாரு, and washing the hand, கைகளை கழுவாரு. she's keep looking at him, மனைவி இப்பவும் பார்த்துட்டே தான் இருப்பாங்க. and he says, அப்போ சொல்லுவாரு, கொஞ்சம் உப்பு கூட போட்டுருக்கலாம், maybe you would add a little more salt. 2 பிளேட் சாப்பிட்டு எக்ஸ்ட்ரா குஸ்கா வாங்கி சாப்பிட்டுட்டு already completed 2 plates of biryani and already also Extra got kuska. extra kuska for that, இதுல வேற சம்பல் வேற கத்திரிக்காய் வேற, and also need onion raita and brinjal curry. கழுவுன பிளேட்டுக்கும் சாப்பிட்ட பிளேட்டுக்கு வித்தியாசமே தெரியல. I couldn't even find the difference between a washed plate and whatever you eat. So this is what Christian mentality. பல நேரம் ஒரு கிறிஸ்தவனுடைய மனப்பான்மை இப்படி தான் இருக்கு. God could have lavished thousands of blessings, தேவன் ஆயிரக்கணக்கான ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அருளி இருக்கலாம், but we look at even the small problems and questioning God. ஆனா அந்த சின்ன சின்ன பிரச்சனையை நம்ம நோக்கி பார்த்து அதனால தேவனை I'll tell you the கேள்வி. illustration and finish. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். So there was a man, he went to a rabbi. ஒரு மனிதர் ஒரு துறவியிடம் சென்றாராம். So the life is unbearable, ஐயா, இந்த வாழ்க்கை சகிக்க முடியலையா, very hectic. ரொம்ப கஷ்டமா இருக்கு. So why? ஏன்? So in my home there are 9 people. எங்க வீட்டுல 9 பேர் நாங்க இருக்கிறோம். Managing 9 people, it's a tough job. அந்த 9 பேரையும் நடத்துறது, நிர்வகிப்பது ரொம்ப கஷ்டம், Very hard to handle. ரொம்ப கஷ்டமா இருக்கு. Rabbi, give me a solution. ஐயா, எனக்கு இதுக்கு ஒரு தீர்வு சொல்ல முடியுமா? And the rabbi kept quiet. அப்ப அந்த ஐயா சொன்னாராம், And he said, அவர் சொன்னார், take the goat. இந்த கோட்டை எடுத்து, Goat. மன்னிக்கும், அந்த ஆட்டை எடுத்து, Ride the goat to your home. உன் வீட்டுக்கு அந்த ஆட்டை நீ இழுத்துட்டு போயிட்டு, Keep the goat inside the home. அந்த ஆட்டை உன் வீட்டுக்கு உள்ள கட்டி வச்சிரு. And come after 1 week. ஒரு வாரம் கழித்து என்னை பார்க்கவா. And bring the goat. அந்த ஆட்டையும் கொண்டு வரவும். And this man taken the goat. அந்த மனிதன் அந்த ஆட்டை கூட்டு போனாரு. And one week came back. ஒரு வாரம் கழித்து அவர் திரும்பி வந்தாரு. And he said, the goat is filthy. அவர் சொன்னாராம், இந்த
இந்த ஆடு ரொம்ப நாசம் பண்ணிடுச்சு, and terrible. ரொம்ப மோசம், We couldn't live. எங்களால வாழ முடியல. We need to wash it. அதை கழுவணும், We need to feed it. அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும், And we need to wash the floor. அதுக்கு தரைய வேற கழுவ வேண்டியிருச்சு. Extra work. இது அதிகமா வேலை ஆயிடுச்சு, Tough times. ரொம்ப கஷ்டம் ஐயா, Pathetic. ரொம்ப முடியல. And he said, okay, leave the goat. சரி, இந்த ஆட்டைங்க விட்டுட்டு போயிருப்பா, No, go back and come after a week. போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் வா அப்படின்னாராம். And 1 week came. After 1 week he came ஒரு வாரம் கழித்து அவர் மறுபடியும் வந்தார், with a radiant face. சந்தோஷமான முகத்தோடு. And he asked, அவர் சொன்னாராம், how's the life? இப்ப வாழ்க்கை எப்படி இருக்கு? And he said, life is beautiful. வாழ்க்கை அருமையா இருக்கு, We enjoy every minute. ஒவ்வொரு நிமிடத்தையும் நாங்கள் சந்தோஷமா அனுபவிக்கிறோம். Because there is no goat. ஏன்னா இந்த ஆடுக்குடைய பிரச்சனை இப்ப இல்லையே. We are all 9 people at home. 9 பேர் வீட்டுல இருக்கிறோம், But still we are happy. ஆனாலும் சந்தோஷமா இருக்கிறோம். Hallelujah. Sometime God allowing the goat inside of our house. சில நேரம் தேவனும் இதை போல ஆடுகளை நம்ம வீட்டுக்குள்ள விடுறாரு. அது கண்ட ஆடுல ஏன் வீட்டுக்குள்ள வருதுன்னா, why unwanted goats are entering our houses? அந்த காண்கிற தேவன் நல்லவர் நீங்க கண்டுகொள்ளணுங்கிறதுக்காக. Because we want to see that the God who sees us is a good God. Hallelujah. There are so many good things God had lavished on our life. நம் வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை தேவன் அருளி இருக்கிறார். Look at this image. இந்த படத்தை பாருங்க. So the man is just walking on the alley. ஒரு தெரு வழியாக அந்த மனிதர் நடந்து கொண்டு செல்கிறார். Great building on both sides. 2 பக்கங்களில் மிகப்பெரிய கட்டிடங்கள், high over man's head. அந்த மனிதனுடைய உயரத்திற்கு மேலாக வானளாவிய கட்டிடங்கள். Only a strip of sky is visible. அதுல அந்த மேல இருக்கக்கூடிய அந்த சிறிய பகுதி மாத்திரம், வானம் மாத்திரம் தான் அவர் கண்களுக்கு இப்ப தெரிகிறது. The strip is filled with cloud. அந்த பகுதி முழுவதும் கரும் மேகங்களால் சூழப்பட்டிருக்கிறது. It seems dark. பார்ப்பதற்கு இருட்டாக இருக்குது. And you just look at it. அந்த வானத்தை பார்க்கும்போது, oh, the sky is full of darkened clouds. வானம் முழுவதும் கரும் மேகங்களால் சூழப்பட்டிருக்கிறது. oh, how can I have the future? அப்படி இருந்துச்சுன்னா என் எதிர்காலம் எப்படி இருக்கும்? Wherever I look, எங்கு பார்த்தாலும் it's black cloud. ஐயா, அது கருமேகம், dark cloud. கருமேகம். oh, how can I live? எப்படி வாழ்வது? my dear brother and sister, எனக்கு அன்பான சகோதர every time சகோதரிகளே, when you are lamenting, ஒவ்வொரு முறையும் நீங்கள் புலம்பும்போது, every time you are crying, ஒவ்வொரு முறையும் நீங்கள் அழும்போது, you are like this person, நீங்களும் இந்த மனிதர் போலதான் walking in the alley, அந்த தெருவுல நடக்கிறீங்க, just looking above your eyes, உங்கள் மேலே உங்கள் கண்களை நோக்கி and பார்க்கும்போது looking the strip of cloud, அந்த சிறிய கருமேக கூட்டம், and you are worrying அதை பார்த்து கவலை, and anxious, படபடப்பு. but let me tell you, நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், there is a big sky outside. அதற்கு வெளியே மிகப்பெரிய ஒரு வானம் If you இருக்கிறது. just came out of the alley, அந்த தெருவை விட்டு வெளியே வந்தபோது you will see the huge sky. ஒரு மிகப்பெரிய வானம் இருக்கிறதை It நீங்கள் is a காண்பீர்கள். full, clean and white and clear. மிகவும் தெளிவாக ஒரு வானத்தை உங்களால் அங்கு காண முடியும். Focus on that. அதன் மேல் நோக்கமாயிருங்கள். That is what God's providence and promises. அதுதான் தேவன் நமக்கு அருளுகிற அவருடைய அனுகூலங்களும் அவருடைய வாக்குத்தத்தங்களும். Hallelujah. Hallelujah. Sometimes you look at the life. சில நேரம் நம்ம வாழ்க்கையை பார்த்து யோசிக்கிறோம். We are walking in the alley நம்ம தெருவுல நடக்கிறோம், and looking above. மேல பார்க்கிறோம். இன்ன ஆண்டவரே எங்க பார்த்தாலும் இருட்டாவே இருக்கு. Lord, what is it, Lord? Wherever I look it is dark clouds. I'm taking 2 steps, still it is dark. நான் ரெண்டு அடி எடுத்து வைக்கிறேன், ஆனால் இன்னும் கருமேகம் தானே. I'm taking further more steps, but still it's dark. இன்னும் கொஞ்சம் அடி எடுத்து வச்சு பிரயாசப்பட்டு But விட்டேன், God is, இன்னும் கருமேகம் தானே. God is telling to you, ஆனால் தேவன் ஒரு விஷயத்தை you are சொல்கிறார். looking at only the strip, the darkened cloud. ஒருவேளை இந்த கருமேகத்தின் ஊடாக அவரே நடத்தி செல்வார். Maybe now I am here, ஒருவேளை இப்போ நான் இங்க இருக்கலாம், worrying, lamenting, crying. கதறலாம், கத்தலாம், புலம்பலாம், அழலாம். All the places I look around, சுற்றி பார்க்கிற எல்லா இடங்களிலேயும், look at the money side, அதனுடைய வலப்புறமாக இருந்தாலும், money side, பணத்தின் காரியமாக that is இருந்தாலும் dark. அது கருமேகம். Oh, education side, என்னோட படிப்பா இருந்துச்சுன்னா dark. இருட்டா இருக்கு. And relationship side, என்னோட உறவில dark. அதுவும் இருட்டா தான் And இருக்கு. family side, குடும்பமும் it's dark. இருட்டா இருக்கு. And health side, உடல் சுகம் it is dark. இருட்டா இருக்கு. Oh God, everywhere I'm looking all around, தேவனை நான் சுற்றி பார்க்கிற எல்லா இடங்களிலேயும் everywhere is a darkened cloud. எல்லா இடமும் கருமேகம் என்னை சூழ்ந்துள்ளது. But God wants to see you. ஆனால் தேவன் எதை பார்க்க சொல்கிறார் Have you என்றால், seen before the clear sky?
இதற்கு முன்பாக ஒரு தெளிவான வானத்தை நீ பார்த்தாய் அல்லவா? Once you come out of this, இதற்கு வெளியே நீ வரும்போது you will once again see the clear sky. மறுபடியும் அந்த தெளிவான வானத்தை நீ காண்பாய். Pray with a thankful attitude. அந்த நம்பிக்கையோடு நன்றியுணர்வோடு ஜெபிக்க வேண்டும். The one who led thus far, இதுவரை நீ நடத்தினவர், thousands of good things he has done. ஆயிரக்கணக்கான நன்மைகளை அவர் செய்தார். I am alive today. நான் இன்று உயிரோடு இருப்பது His grace. அவருடைய கிருபை. I have a family. எனக்கு குடும்பம் இருப்பது His grace. அவருடைய கிருபை. I have the next meal. எனக்கு அடுத்த உணவு இருப்பது His providence. அவருடைய அனுகூலம். I have enough clothes. எனக்கு உடைகள் இருப்பது His providence. அவருடைய அனுகூலம். Oh, I have health. நல்ல சுகம் இருப்பது His providence. அவருடைய அனுகூலம். I have a good family. நல்ல குடும்பம் இருப்பது, Good church. நல்ல சபை இருப்பது, Good shelter. நல்ல உறைவிடம் இருப்பது. And I'm not struggling for my next meal. அடுத்த சாப்பாடுக்காக தேடாம நான் இருக்கிறேனே. Millions are longing for the meals. ஆயிரக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் அடுத்த உணவுக்காக தவிக்கும் போது, Oh, today I'm 30 plus. என்னால இன்னைக்கு நல்லா பேச முடியுது. 30 plus. நான் இன்று 30 வயதை தாண்டி விட்டேன். He led me thus far. இதுவரை என்னை நடத்தி வந்தாரே. I'm 40 plus. 40 வயதை தாண்டும் போது He led me thus far. இதுவரை நடத்தி வந்தாரே. I'm 60 plus. 60 வயதை தாண்டி He led விட்டேன். us far. இதுவரை நடத்தினாரே. If that God is a God of faithfulness, He will prove that He is faithful for my future as well. நான் சேவிக்கிற தேவன் அவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர் என்பதை என்னுடைய வரும் நாட்களிலும் எதிர்காலத்திலும் அவர் நடத்தி செல்வதன் மூலமாக நான் அறிந்து கொள்வேன். If you are thanking God for all the 60 years you have gone by, let me tell you, you will have enough faith to pray for the rest of your lifetime. இதுவரை இந்த 60 வருடம் இந்த தேவன் என்னை நடத்தி வந்தார் என்பதை நினைவு கூர்ந்து விசுவாசத்தோடு அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நன்றி உணர்வோடு என்னால் இருக்க முடிஞ்சதுன்னா, இனி ஒரு நாட்களிலும் இந்த தேவன் என்னை நடத்தி செல்வார் என்கிற விசுவாசம் அதனால எனக்கு உண்டாகும். You all know this, 1 Chronicles 20:20. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒன்று நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20வது வசனம். Jehoshaphat is about to face the war. யோசபாத் அந்த ராஜா அந்த போருக்கு முன்பாக இருக்கிறார். Don't know what to do. என்ன செய்யறதுன்னு தெரியல. Never faced such kind of battle. இப்படிப்பட்ட போரை இதுவரைக்கும் பார்த்ததில்ல. He didn't look at the future. அவர் எதிர்காலத்தை பார்க்கல. He looked at the past. கடந்த காலத்தை பார்த்தார். You promised to Abraham. தேவனே நீர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினீரே. Hundreds of years back. நூற்றுக்கணக்கான வருடத்திற்கு I look முன்பாக. back. அது அந்த காலத்தில் நீர் பார்த்தீர், வாக்குத்தத்தம் கொடுத்தீரே. Abraham. ஆபிரகாமே And all the Canaanites. கானானியர்கள் மத்தியிலே. And Midianites. மீதியானர்கள் மத்தியிலே. And Lord of Ammonites and so on. அம்மோனியர்கள் மற்ற எல்லா தேசங்கள் மத்தியிலே. Oh, still now. இந்நாள் வரைக்கும் You are faithful. நீர் உண்மையுள்ளவர். You led us thus far. இதுவரை நடத்தினவர். You lead me the rest of the journey. இனி வரும் பிரயாணத்திலும் நீரை நடத்துவீர். And he said his team. அவர் சொன்ன கூட்டத்துக்கு அவர் சொன்ன காரியம், fighters, போர் வீரர்களே, warriors, போர் வீரர்களே, step back, யாரும் பின்னால வாங்க, worship leaders, ஆராதனை வீரர்களே, singers, பாடல் பாடுகிறவர்களே, those who are doing praise and worship, தேவனுடைய துதியை பாடுகிறவர்களே, come friend, முன்னாடி வாருங்கள். remember the past, கடந்த காலத்தை நினைவு கூறுங்கள். sing songs, தேவனை துதித்து பாடுங்கள். what song I can sing? ஐயா என்ன பாட்டு பாடுறது? come on, yeah, thank him. ஐயா தேவனை நன்றி சொல்லி பாடுங்கள். So everybody is with the bow and the arrow and the sword. ஐயா எதிரில் இருக்க போர் வீரர்கள் ஈட்டியோடும் கேடகத்தோடும் வில்லோடும் நிற்கிறார்களே. None of your business. அதுவும் பிரச்சனை இல்லப்பா. Don't look at what ahead of you. உனக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்க்காத. Look at the past. கடந்த காலத்தை பார். He led us thus far. இதுவரை அவர் நம்மை நடத்தி வந்தார். He promised to Abraham. ஆபிரகாமுக்கு வாக்குரைத்தார். Still the land belongs to us. இதுவரைக்கும் அந்த நிலம் நமக்கு சொந்தமானது. And this land will also belong to us because he is faithful. இனி வரும் நாட்களிலும் இந்த சுதந்திரத்தை அவர் நமக்கு தருவார். ஏனென்றால் அவர் உண்மை உள்ளவர். Have a thankful heart. ஒரு ஸ்தோத்திர செலுத்துற இதயம். Look at all the good things that God has done and keep thanking him. தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைவு கூர்ந்து அவருக்கு ஸ்தோத்திர செலுத்துங்க. That will give you faith. அது உங்க விசுவாசத்தை பெருக்கும். That will keep you driving. அது உங்களை முன்னேறி செல்ல உதவி செய்யும். Keep moving. முன்னேறி செல்லுங்கள். Enjoying the work of perfection. தேவன் நம்மை சீர்படுத்தி பூரணப்படுத்துகிற அந்த காரியத்தை அனுபவித்துக் கொண்டே முன்னேறி செல்லுங்கள். Enjoy the process. அந்த பாதையை அனுபவியுங்கள். Possess the blessing. அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரியுங்கள். He is faithful till he takes you to his presence. அவர் அண்டை நாம் சேரும் மட்டும் நம்மளை நடத்தி செல்வதற்கு அவர் உண்மை உள்ளவரும் வல்லமை உள்ளவருமாய் இருக்கிறார்.
God bless you. Thank you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.